எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, இங்கே எத்தனையோ அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை, கொள்கை கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள், வைக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் கொஞ்சம் கவனியுங்கள். கவனிக்கிறீர்கள், உள்வாங்குகிறீர்கள். அதனால்தான் 36 லட்சம் வாக்குகளை தந்து இந்த பிள்ளைகளை மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்த்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உயர்த்தி இருக்கிறீர்கள். பணத்திற்கு விலை போய்விடுவார்கள் தமிழர்கள், என் நாட்டு மக்கள் என்கிற நிலையை மாற்றி, இல்லை நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட மக்கள் இன்னும் இந்த நிலத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களிடத்தில் கேட்பது, மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்ததும் நீங்கள்தான். முதலாவது இடத்திற்கு உங்களால் கொண்டு போக முடியும் இந்த பிள்ளைகளை. அதற்கு இந்த தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் ஏற்புடையதாக இருந்தால் கொள்ளுங்கள், இல்லை என்றால் தள்ளுங்கள். மற்ற அரசியல் தலைவர்கள், களத்திலே நிற்கிற மற்ற கட்சிகள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேளுங்கள். எது சரியாக இருக்கிறது, எது ஏற்புடையது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று தோன்றுகிறதோ அதை தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் எப்போதும் என் சொந்தங்கள் சரியானதைத்தான் தேர்வு செய்வீர்கள், நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள். உங்கள் அன்பு மகன் உங்களிடத்தில் வேண்டுவது, எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விடுங்கள். நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று போராடுங்கள். அவன்தான் சரியான வீரன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று நமக்கு கற்பித்தார். அதை கற்ற நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று கோட்பாட்டை முன்வைத்தோம். அதிகாரம் மிக வலிமையானது என்று கற்பித்தார். அதை கற்ற நாங்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை முன்வைத்தோம். இழந்துவிட்ட உரிமைகளை நாம் பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று போதித்தார். அதனால்தான் இழந்துவிட்ட நம் உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்பதற்காகவே ஒரு புரட்சிகர அரசியலை இந்த நிலத்தில் முன்னெடுக்கிறோம். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற தூய உள்ளத்தோடு தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கனவு. எளிய பிள்ளைகள், ஒரு சாதாரண பின்புலம் என்பதால் எங்களை கவனிக்க தவறுகிறீர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று பாருங்கள். யார் சொல்லுகிறார் இல்லை, எதை சொல்கிறார் என்பதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் எது ஒன்றையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவித்து விட முடியாது என் சொந்தங்களே. ஏனால் இந்த உலகத்தில் இருக்கிற இசங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், வேதங்கள் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது. எல்லாரிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல, தண்ணீர் மட்டும்தான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதை கவனியுங்கள். அதை சரியாக இருக்குதா என்று பாருங்கள். எங்கள் கனவை தந்தது நாங்கள் உருவாக்கிய கோட்பாடு, கொள்கை அல்ல. எங்கள் முன்னவர்களின் எச்சமும் மிச்சமும் தான் நாங்கள். இதை பன்னெடுங்காலமாக
1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது அருமை முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவுதான். குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்பது வள்ளுவ பெருமானார் தந்த மறை என் வேதம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ங்கிறான். முறை செய்து காப்பாற்றணும். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடு என்கிறான். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதரன்கிறான். புதிதாக எந்த தத்துவமும் தேவையில்லை. அவன் பகுத்ததை வகுத்ததை அதன் வழி நடந்து சென்றாலே உலகத்தின் தலை சிறந்த ஆட்சியை நடத்த முடியும். அவன் வலியுறுத்தாததா வேளாண்மைக்கு? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றான். அவன் பிள்ளைகள் நாங்கள், உழவே தலை. அதை உணராத நாம் மனிதரில் கலை என்ற தத்துவத்தை முன்வைத்தோம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்கிறான். பற்றற்று போன சன்னியாசி கூட, துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான். உழவாண்மையை இவ்வளவு அழகாக வலியுறுத்தியவன் உலகத்தில் எந்த ஞானியும் இல்லை. உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. எவ்வளவு வலியுறுத்துகிறான் பாருங்க. என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு பேரன்பு கொண்டு எல்லாரையும் நேசித்து நிற்கிறோம். எல்லோரையும். ஏன்? தமிழ் ஒரு பேரன்பின் தாய். அவள்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னாள். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று சொல்லாமல் எல்லா உயிருக்கும் என்றான். எல்லா உயிரும் பல்லுயிரும் ஓம்புக என்றான். அதுதான் காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மடையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னான். தமிழ்தான் சொன்னான். அவள்தான் சொன்னாள். அவள்தான் சொன்னாள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று என் அன்னை தமிழ்தான் ஆற தழுவியது உலகத்தை. கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் சேர்ந்து உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பேரினத்தின் மக்கள் நாம் தான் உலக பொதுமைக்கு அரசியலை வைக்கிறோம். புவி வெப்பமாகிறது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிறது ஒரு சாதிக்கு, ஒரு மதத்திற்கு, ஒரு இனத்திற்கு அல்ல, உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுது, எப்படி தடுப்பாய்? எப்படி தடுப்பாய்? உனக்கு வெயிலடித்தால் குடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெயிலடிக்கிறது, குடை பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு குடை தான் இருக்கிறது, பச்சை குடை, மரக்குடை. மரம் வளர்ப்பதை தவிர வழி இல்லை. அப்ப என்ன வழி? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம். உங்கள் பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவோங்கிறது. பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். ஏன் மாறுகிறது? அது மாறுகிறதா? மாற்றிவிட்டோமா? ஏன்? 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது உலகத்தில். அப்ப 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்கிறது. அதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்கா, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்த மூளைதான் உலகத்தில் கொடூரமான மூளை. கொடிய சிந்தனை அதுதான். ஒரு உயிர் தேவை, உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீரை சந்தையாக்கியது, விற்பனை பொருளாக மாற்றியது எவ்வளவு பெரிய துரோகம். மனிதன் போத்தலில் வாங்கி குடித்து விடுகிறான், குடுவையில் வாங்கி குடித்து விடுகிறான். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? 400 அடி 500 அடிக்கு ஆளுலாயை போட்டு நீரை உறிஞ்சுகிறமே, இந்த மரம் எத்தனை அடிக்கு கீழே வேரை அனுப்பி நீரை உறிஞ்சும்? யாரு சிந்திப்பது? யாரு செய்வது? பூச்சி, வண்டு, நாய், நரி, கொக்கு, குருவி, காக்கை, மயில் இதெல்லாம் என்ன செய்யும் என்று ஒருவன் கூட சிந்திக்கலையே. யார் சிந்திப்பா? தமிழன் தான் சிந்திப்பான். ஏன்? ஏன்? அவன் உயிர்மை நேயன். அவன் மானுட பற்றாளன் மட்டுமல்ல, உயிர்மை நேயன். அதனால்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறான். எல்லோரும் கல்லு மாவிலை கோலம் போட்டான் என் உடன் பிறந்தார்களே. என் இனம் முன்னோர்கள் தான் அரிசி மாவிலை போட்டார்கள். ஏன்? ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று. எல்லோரும் வாசலிலே நாயை கட்டினார்கள், என் முன்னவர்கள் திண்ணையை கட்டினார்கள். ஏன்? வந்தவர்கள் விருந்து சாப்பிட்டு இருந்து போகட்டும் என்று. அவ்வளவு மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள் தமிழர்கள். நாங்கள் தான் உலகத்தில் எவன் செத்தாலும் அழுதோம். ஆனால் நாங்கள் செத்தபோது உலகத்தில் ஒருவன் கூட அழவில்லை. உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழும்.
அதுபோல உலகில் எங்கு காயப்பட்டாலும் தமிழர் மண் அழுதது அழும். ஆனால் நாங்க செத்த போது ஒருவனும் அழவில்லை, ஒருவனும் அழவில்லை. ஆறுதலாக ஒரு வார்த்தை, கவலையாக ஒரு கடிதம் ஒருத்தனிடமும் இல்லை. அன்னைக்கு முடிவெடுத்தோம், அன்னைக்கு முடிவெடுத்தோம். நாங்கள் யாராலும் உலகத்தில் எங்களுக்கென்று குரல் எழுப்ப, எங்களுக்கென்று ஆதரவாக கை கொடுக்க யாருமில்லாது தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள். இப்ப அடிமை எப்படி அடிமை? சொந்த நாட்டிலே நீ உன் தாய்மொழியில் கல்வி கற்க முடியாது, கற்றால் வேலை கிடைக்காது. உன் நாட்டிலே உன் தாய்மொழியை படிக்க, உன் தாய்மொழியில் வழிபட, உன் தாய்மொழியில் வழக்காட, உன் தாய்மொழியில் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி எதுவும் இல்லாத நிலையில் நீ இருக்கிறாய் என்றால் உலகத்தில் மிக கீழான அடிமை. அப்ப என்ன செய்யலாம்? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று அறிவாசான நல்ல அம்பேத்கர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதைத்தான் 15 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் செய்கிறோம். நீங்கள் அடிமைகள், நான் அடிமை, நாம் அடிமைகள். விடுதலைக்கு, உரிமைக்கு கிளர்ச்சி செய்வோம் வாருங்கள். கற்பி, புரட்சி செய், ஒன்று செயர் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒரு மாபெரும் அரசியல் புரட்சிக்கு ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு நீண்ட காலமாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியை இதயமெங்கும் சுமந்து கொண்டு கத்தி கத்தி ஓடி வருகிறோம். என் அருமை சொந்தங்களே, எங்கள் குரலுக்கு கொஞ்சம் செவிசாயுங்கள். உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை சற்று கவனியுங்கள். எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும் என்று புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம், படியுங்கள். இல்லை, காட்சியாக போட்டு போட்டு காட்டுகிறோம், கொஞ்சம் கவனியுங்கள். கைபேசியில் கையிலே உள்ளங்கையிலே ஊடகத்தை வைத்திருக்கிறேன். உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற பேச்சு, கருத்து எப்படி இருக்கிறது? 1 2 நிமிடம் 3 நிமிடம் செலவழித்து பாருங்கள். மற்றவர்களை பேசுவதை பாருங்கள். மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், டிவி தருகிறேன், ஃப்ரிட்ஜ் தருகிறேன், 1000 தருகிறேன், 2000 தருகிறேன், 10,000 தருவாள். இதில் எதையும் நான் தரமாட்டேன். பிறகு எது தருவாய்? அறிவை வளர்க்கும் கல்வியை, ஆகச் சிறப்பான கல்வியை தருவேன். பிறகு தருவேன் உயிரை காக்கும் மருத்துவத்தை, ஆகச் சிறந்த மருத்துவத்தை. உலகத்தரம் இல்லை, தமிழ்நாட்டின் தரம்தான் உலகத்தரம் என்று உயர்த்தி கொண்டு வருவேன். பிறகு அதை கொடுப்பேன். உலக உயிர்களின் உயிர் பாலாக இருக்கிற தண்ணீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கச் செய்வேன். உங்கள் மகன், உங்களுக்கும் தூய குடிநீரை தருவேன். இது 3ஐ மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். ஏன்? ஒரு அரசின் கடமை இது. 3 அடிப்படை கடமை. இந்த 3ஐயும் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன். கல்வியை கொடுப்பேன், அதற்கேற்ற வேலையை கொடுப்பேன், அதற்குரிய சம்பளத்தை கொடுப்பேன், அதை வைத்து வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுப்பேன். என் மக்களை, என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தவர்களை, தன்மானமிக்க தமிழ் பெருங்குடியை தன் கால்களை நம்பி, தன் கைகளை நம்பி தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிற, தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு மானமிக்க வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுப்பேன். இந்த 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெங்கலம், 1/2 கிலோ வெல்லம், 1 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, இந்த பாடா போன அந்த காடா துணி வேட்டி சேலை, இதுக்கு கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு நான் தரமாட்டேன். உங்களை நிறுத்த மாட்டேன், நிறுத்த மாட்டேன். நான் சொன்னா செய்வேன். ஏன்? இந்த ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா இவர்களையெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், நினைத்து விடாதீர்கள். என் இனத்திற்கு வேண்டியது விடுதலை, விலை தலையே ஆனாலும் தருவதற்கு நான் தயார் என்று களத்திலே நின்ற மாவீரன் பிரபாகரனின் மகன். அவன் கைபிடித்து விரல் பிடித்து நடந்த மகன், அவன் காட்டிய திசையில் பாய தயாராக நிற்கிற மகன். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்று இந்த களத்திலே நிற்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களின் ஆட்சி எப்படி இருக்கும், நமது நாடு, நமது நிலம் எப்படி இருந்தது, நமது தொன்று தொட்ட வேளாண்மை எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, எப்படி சிதைத்து அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்சிகளாக உங்களுக்கு உங்கள் கண்முன்னே விரிக்கிறோம். எங்கள் கனவுகளை விரிக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு செழிப்பாக இருந்தது நமது நிலம் என்பதை பாருங்கள், எப்படி சிதைத்து அழிக்கப்பட்டது என்பதை பாருங்கள். உழவாண்மை என்பது, வேளாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய கலாச்சாரம். அதனாலதான் வெள்ளைக்காரன் நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவன் அந்த சொல்லை உருவாக்கும் போது
விவசாயத்தை கலாச்சாரம் என்று சொல்லி அக்ரிகல்ச்சர் என்றதை வைத்தான். நஞ்சை கொண்டு வந்த பச்சை புரட்சி. நம்முடைய அப்பா பெரிய தகப்பன் நம்மாழ்வார் பசுமை புரட்சி என்பது விஞ்ஞானம் என்று நினைத்தோம், பிறகுதான் தெரிந்தது அது வியாபாரம் என்று சொன்னது. அதனால்தான் நஞ்சை கொண்டு வந்த பசுமை புரட்சி. பாருங்க, இது என் அன்பு சொந்தங்களே, இரண்டாம் உலக போரில் போர் முடிஞ்ச பிறகு மிச்சமான குண்டுகள் இருக்குல்ல, வெடிக்காத குண்டுகள், அதை வெடியுப்புகள் என்று சொல்றோம். இந்த ரசாயன குண்டுகளை நொறுக்கி உரமாக தயாரிச்சிட்டான். ஏன்னா அதெல்லாம் வீணா போகக்கூடாதுன்னு உரமாக தயாரிச்சிட்டான். இவன் என்ன செய்யறான், இந்த உரத்தை இந்த பாருங்க, இந்த வெடிகுண்டுகளை அந்த மருந்தை எடுத்து யூரியா உரம் பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டுன்னு உரமாக தயாரிச்சிட்டான். இந்த உரத்தை எங்கே சந்தைப்படுத்தலாம்னா தெற்காசியாவுக்கு வர்றான். வரும்போது பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு எதுன்னு இந்தியாவுக்கு வர்றான். இந்தியா வரும்போது வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் கல்லூரிகளை எடுத்துறான். எடுத்து இந்த உரத்தை போட்டால் நல்லா விளையும்னு சந்தைப்படுத்திடுறான். ஏன் இந்தியா அதை கேட்க வேண்டிய நிலைமை வருதுன்னா, அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடனை வாங்கிட்டதுனால அவன் சொல்றதை செய்கிற வேலைக்காரனாக மாறிட்டான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்த முதலாளிக்கு எப்படி கைகட்டி நிற்பானோ அப்படி. அதை அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் எல்லாம் சொல்கிறான், உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், கையெழுத்து வாங்கிடுவோம், பிறகு பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி இதிலெல்லாம் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை பயன்படுத்தி கொள்ளுவோம். உங்கள் நாட்டில் ஏர்போர்ட்டு கட்டுதல், பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டு கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், ரோடு போடுதல், இப்படி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று. இப்போ இந்த 8 வழிச்சாலை, இந்த ஏர்போர்ட்டு, இந்த துறைமுகம், இந்த பஸ் ஸ்டாண்டுலாம், இந்த மெட்ரோ, இதெல்லாம் ஏன் வருதுன்னு அதை படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே உலக அரசியல் எழுதியிருப்பான். அதான் இப்போ அதை பாருங்க. அதனால இந்த சந்தையை, இந்த யூரியாவை, இந்த உரத்தை சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம நாடு ஒத்துக்கிறது. இப்ப என்ன செய்யுது பாருங்க, ஒவ்வொன்றா பொறுமையா பாருங்க. இப்ப இதை போட்டா நல்லா விளையும்னு நம்ப வைக்கிறாங்க. இதை போட்டா, உரமா போட்டா கூடுதலா மகசூல் வரும்னு. இந்த பச்சை புரட்சி பசியை தந்து, பசுமை புரட்சின்னு வந்தது பசியான வறட்சியை தந்ததை தவிர ஒன்றும் சாதிக்கல. பாருங்க, இந்த உரத்தை போட்டா நல்லா விளையும்னு மண்டையில ஏத்திட்டான். நம்ம பாரம்பரிய உழவாண்மை என்பது எப்படி இருந்ததுன்னா, நம்முடைய பயிர்கள் கரடஞ்சம்பா, மாப்பிளச்சம்பா, குழிபறிச்சான், இப்படி பாரம்பரிய பயிர்கள் நமக்கு பல தரப்பட்ட நெல் வகைகள் உண்டு. அதெல்லாம் ரொம்ப உயரத்துக்கு வளரும், ரொம்ப உயரத்திற்கு வளரும். பாருங்க, இதுவரை நம்முடைய பாரம்பரிய நெல் வகைகள். இது என்னுடைய தம்பி எங்க ஊர்ல சிவகங்கையில். இப்போ அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு அந்த அந்த ஒட்டு ரகத்தை விட்டுட்டு நம்முடைய பாரம்பரிய நெல்வகையை வச்சு இயற்கை உரத்தை வச்சு வேளாண்மை செய்யும் போது ஒரு ஆள் உயரத்துக்கு மேல, தலைக்கு மேல விளைஞ்சிருக்கு பாருங்க. நெல்லு தான் அது. எங்க ஊர்ல தான் இருக்கு, எங்க ஊர்ல இப்ப விளையுது. இந்த நெல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு அனுப்புறான் என் தம்பி. பாருங்க, இதை நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, இப்படி உயர்ந்து விளைந்து கிடக்கிற நெல் அடிக்காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, முனி வீட்டுக்குங்கிறாரு. அடியே காட்டில் விட்டுருவோம், அது உரம் தாளை. நடு மாட்டுக்கு கூலமாயிருது, நுனி நெல்லாயி நம்ம வீட்டுக்கு வந்துடுது இப்படி. ஆனா இப்ப என்ன இருக்குதுன்னா, அடி இருக்குது, நுனி இருக்குது, நடு இல்லை. ஏன் இல்லை? அது இருந்தா மாட்டுக்கு தீவனம் இருக்கும், மாட்டுக்கு தீவனம் இருக்கிற மாடு இருக்கும். அது எதுக்காக அழிக்கிறான்னு பாருங்க, எதுக்காக, எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. இப்படி சாஞ்சு கிடந்தது குனிஞ்ச அர்த்தம். இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா
நம்ம பாரம்பரிய நெல் விதைகளை வந்து சரியா வந்து இந்த உரத்துக்கு விளையலை. இந்த உரத்துக்கு போடும்போது மகசூல் சொன்ன மாதிரி வரலை, உள்ளதும் விளையாமல் போச்சு. இப்போ நம்ம போய் புகார் அளிக்கிறோம், யோ என்னையே அவன் உரத்தை போட்டவனே நல்லா வரும்னா ஒன்றும் வரலையேன்னா. அவன் என்ன சொல்லிட்டான், என் உரம் சரியாத்தான் இருக்கு, உன் விதை தப்புன்ட்டான். புரியுதா? விதை தப்புன்ட்டான். அப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு விதை தாரேன் அதை போடுன்ட்டான். அப்படி நம்ம பாரம்பரிய விதையை கொன்னுட்டு அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க. முதைய விதையை கண்டுபிடிச்சிட்டு தான் உரத்தை கொடுத்தான். உரத்தை போட்டது விலையில் என்னொன்னே நம்மளை அந்த விதையை தள்ளிட்டான், அந்த விதையை திணிச்சிட்டான். அது என்ன விதை, 5008 5020 இந்த நெல்லை கொடுத்துட்டான். நெட்ட பயிரை ஒழிச்சு குட்டை பயிரை கொடுத்துட்டான். இது ஒட்டு ரகம், நல்லா கவனிங்க, ஒட்டு ரகத்தை கொடுத்துட்டான். இப்போ இப்போ நாடங்களும் நம்ம பாரம்பரிய நெல் இதை ஒழிச்சு இப்போ இதுதான். எங்கள் அப்பா நம்மாழ்வாரம் வந்த பிறகு மீட்டுருவாக்கம் செய்யணும், மீட்டுருவாக்கம் செய்யணும், மறுபடியும் இதை உயிர்ப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை வந்து செய்கிறோம். பாரம்பரிய வேளாண்மைக்கு வர்றோம். இந்த விதை எங்கேருந்து வருதுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது. ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது. அவன் தான் இந்த விதையை சந்தைப்படுத்துறான் நமக்கு. விசை எந்திரம் இப்போ எதுக்கு வருதுன்னா, இந்த மாடு இருக்கிற வரை, பாரம்பரிய மாடு இருக்கிற வரை மாட்டு சாணம் வந்து உரமா இருக்கு. அப்போ வேளாண் குடிமகன் ஒரு தற்சார்பு வாழ்க்கையில இருக்கான். மாடு உழுகுது, மாடு சாணம் போடுது, நெல்லை அறுக்குது, அவனே அதையே தூக்கிட்டு வருது, அடிக்கிறான், அதுவே மிதிச்சு புனையல் பற்றி உதுத்துருது. இந்த கூளத்தை விரையா போடுறான், நெல்லை அவன் அவிச்சு அரிசியை எடுத்துக்கிட்டு தவிடு அதுக்கு போடுறான், அப்புறம் சாப்பிட்றான், மிச்ச சோறை அதுக்கு ஊற்றுறான், சோறை வடிக்கிறான், தண்ணி அதுக்கு ஊற்றுறான், அந்த தவிடை கலக்கிறான், அதை அதுக்கு போடுறான், தீவனம் ஆயிடுது. ஒன்றை ஒன்று சார்ந்து தற்சார்பு. அரிசி நமக்கு, தவிடு அதுக்கு, சோறு நமக்கு, தண்ணி அதுக்கு, அப்போ நெல் நமக்கு, வைக்கோல் அதுக்கு. அப்போ ரெண்டு பேரும் பாடுபட்டு சமமாக பிரிச்சுக்கிறோம். இந்த உளவாண்மையில் நம்ம உடனே வருது மாடு, நம்ம உடனே வருது, நமக்கு உடன் பிறந்தவன் மாதிரி வருது. இப்போ இந்த மாடு இருக்கிற வரை அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ரசாயன உரத்தை விற்க முடியாது. ஏன்னா இந்த மாடு சாணம், இந்த சாணத்தை சேமிக்கிறான், ஆட்டு புழுக்கையை சேமிக்கிறான், குப்பை கடங்களை வைக்கிறான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் நிலத்துல கொட்டிடுறான் பருவ நேரத்தில். அப்படி இல்லைன்னா அந்த ஆடு மாடை நிலத்துல கிடைய அமர்த்தி படுக்க வச்சு 1 மாதம் 15 நாள் போட்டு அங்கே சிறுநீர், அங்கே சாணம், அங்கே புழுக்கையை போட விட்டோன்னே அது ஆகச்சிறந்த உரமாக வந்துடுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை ஒழிக்காம இந்த ரசாயன உரத்தை சந்தைப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணா, அவன் மாட்டை ஒழிக்கணும், அதுக்கு இறை இல்லாமல் பண்ணணும். அப்போ குட்டப்பயிரை கொடுத்தா மாட்டுக்கு கூளம் இல்லாமல் போகுது. இப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த டிராக்டரை கண்டுபிடிக்கிறான், இந்த விசை எந்திரம். இந்த விசை எந்திரத்தை விற்கணும்னா மாடை ஒழிக்கணும். அப்போ மாடை ஒழிக்கணும்னா, ஏன்னா இந்த விசை எந்திரத்தை சந்தைப்படுத்தணும்னா மாடு விட்டு விழுகிற உழவு முறையை அழிக்கணும். என்ன பண்றான்னு பாருங்க, என்ன பண்றான்னு பாருங்க. இந்த டிராக்டரை விற்கிறதுக்கு ஒரு ஆள் நடந்து போற இடத்துல பாருங்க, 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ எடை இருக்கிற ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு வயல்ல நடந்தா அந்த பாதை உருவாயிரும். அந்த இடத்துல புல்லு பூண்டு கூட முளைக்காது. நீங்க வேணா நீங்க எல்லாரும் பார்த்ததுதான், ஒரு ஒத்தையடியா ஒரு பாதை விழுந்துடும். ஒரு 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் நடந்தாலே எதுவுமே முளைக்காம மண்ணு கட்டிப்பட்டு போய் புல்லு முளைக்காம பாதை ஆயிடுற போது 4 டன்னு 3 டன்னு 4 டன்னு எடையுள்ள இந்த டிராக்டரை வச்சு மண்ணில் உழுதோம்னா எப்படி கட்டிப்பட்டு போகும், மண் எப்படி கட்டிப்பட்டு போகுங்கிறத புரியணும். நம்மளுடைய பாரம்பரிய உழவு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேலானது அப்படின்னு தான் நமக்கு பழமொழி இருக்குது. ஏன்னா மண்ணை கீழே இருந்து புரட்டி மேலே போடுற முறை நம்முடைய உழவு முறை. அவனுடைய டிராக்டர் கீறி விடும், உழாது. இங்கே பாருங்க, நம்மளுடைய உழவு எப்படி இருக்கு, நம்மளுடைய கலப்பை எப்படி இருக்கு, அவனுடைய டிராக்டர் வந்து கீறி விடும் இப்படி மேலே. சக்கரை எவ்வளவு இடம் இருக்கும், அந்த டிராக்டர் எவ்வளவு இடம் இருக்கும், குறைஞ்ச 3 டன்னாவது இருக்கும். அது அழுத்தும் போது 60 கிலோக்கே ஒன்றும் முளைக்கலைன்னா
இந்த சக்கரம் பதிஞ்சிருக்க இடம் பார்த்தீங்களா எப்படி கட்டிப்பட்டு போகும்? கட்டிப்பட்டு போன மண்ணில் எதுவும் முளைக்காது. புல்லு, இந்த மாதிரி இந்த கோரம் புல்லு, அருக புல்லு, இந்த மாதிரி புல்லு தான் முளைக்கும், நெல் முளைக்காது. இந்த பாருங்க எப்படி முளைக்குது பாருங்க. இதனாலதான் நம்ம அப்பா பாரம்பரிய உளவாண்மைக்கு வர சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னா, நம்முடைய தாத்தன் காந்தியோட, அண்ணல் காந்தியடியுடைய நேரடி செயலாளர், தனி செயலாளர் ஜே.சி. குமாரப்பான்னு தஞ்சாவூருக்காரு நம்ம தாத்தா. இவர் தற்சார்பு பொருளாதாரத்தை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இவர் என்ன செய்யறாரு, இந்த டிராக்டரை கண்டுபிடிச்சி இதை உழவுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது நம்ம தாத்தா சொன்னது, என் மாடு சாணி போடும், உன் டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்கிறாப்புல. உன் டிராக்டர் போடுமா? என் மாடு போடும் சாணி. ஏன்னா மாட்டு உரம் அதை விட்டுட்டு வேளாண்மை செய்ய முடியாது. இயற்கை வேளாண்மை செத்து போகும். இப்ப நீங்க வேளாண்மைங்கிறது என்ன? இப்ப எல்லாரும் சொல்றாங்களா இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மை எல்லாரும் பேசுவாங்க. ஃபுட்டுனா ஆர்கானிக் ஃபுட்டு, அதாவது செயற்கை உரம் இல்லாத உணவு, இயற்கை உரம். வேளாண்மையே இயற்கை தான். அப்ப ஏன் இயற்கைன்னு சொல்ல வேண்டியது வந்துச்சு? இயற்கையா எல்லாமே செயற்கையா மாறிடுச்சு, ரசாயன உரத்துக்கு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் திரும்பி மறுசுழற்சியில எல்லாரும் விழிப்புணர்வு கொண்டு இயற்கை வேளாண் முறைக்கு வரான். அப்போ என்ன வர்றோம்? பாரம்பரிய உளவாண்மைக்கு வர்றோம். அப்ப சாணம் இல்லாம இயற்கை உரம் எங்க இருந்து வரும்? ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் இல்லை. இப்ப இதுல பாருங்க, எல்லாருமே இயற்கை உரத்தை விரும்புறோம். உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திரும்புது. ஆனா உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபா. 1 கிலோ கருப்பட்டி. பழைய சோறுக்கு திரும்புறான். கனடால நட்சத்திர விடுதியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல பழைய சோறு மண்சட்டியில வெங்காயம் பச்சை மிளகாய் துவையில வச்சு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு வைக்கிறான். நம்ம அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் கொஞ்சிக்கணும். சோத்துல வடிக்கிற நீச்ச தண்ணி இருக்குல்ல, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு போத்தல அடிச்சு 1000 ரூபாய்க்கு விற்கிறான். நமக்கு டீயை கொடுத்துட்டு அவன் இந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டான். இங்க பாருங்க, வேர்ல என்ன பண்றோம்? நச்சு உரத்தை போடுறோம். அவன் கொடுத்த அந்த உரம் தான் பாட்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டுன்னு கண்ட கண்ட கருமத்தை வேர்ல தூவுறான், நச்ச தூவுறான். பாருங்க, நம்மளுடைய உளவாண்மை எது? ஆடு மாட்டு சாணம். ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை வேளாண்மை இல்லை, வேளாண்மையே இல்லை. ஆனா என்னன்னா, இயற்கை வேளாண்மை செய்யணும்னு விரும்புறோம். நஞ்சில்லாத உணவு வேணும், ஆர்கானிக் ஃபுட்டு வேணும்னு விரும்புறோம். ஆனா ஆடு மாட்டு வளர்க்கறத அவமானம்னு கருதுறோம். எப்படிப்பட்ட மனநோயின்னு பாருங்க, எப்படிப்பட்ட மனநோய். நம்முடைய இயற்கை வேளாண்மை ஆடு மாட்டு புழுக்க, மாட்டு சாணம். இப்ப பாருங்க, டிராக்டரை சந்தைப்படுத்த தடையாக இருந்தது எது? மாடு, நம்முடைய மாடு. இப்ப மாடு வச்சு ஏர் ஊட்டி உழுத இருக்கிற வரை இந்த டிராக்டரை விற்க முடியாது. அப்ப என்ன செய்யறான் அந்த அயோக்கிய பைய? பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்குறான். வாங்கி என்ன செய்யறான்? கொன்னுறான். கொன்னு என்ன பண்றான்? குழியை தோண்டி புதைச்சு போறான். இந்த மாடுகளை எல்லாம் கொன்னு புதைச்சு மூடிடுறான். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? எப்படி பண்றான் பாருங்க. மாடை அழிக்கிறான். அழிச்சிட்டு அதன் தொடர்ச்சியா இந்த நாட்டு மாடு, இந்த காங்கையம், கிரு, இந்த ஓங்கோல், சிவப்பசகி, சக்கிவால், இந்த மாதிரி நாட்டு மாடுகள் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த நாட்டு மாடு, இந்த காளை மாடு, இந்த ஜல்லிக்கட்டு கால், இந்த காளை இருக்கிற வரை அந்த இனம் அழியாது இருக்கும். அது இணை சேர்ந்து இந்த நாட்டு மாட்டு இனம் அழியாம இருக்கும். நாட்டு மாட்டு இனம் அழியாத இருக்கிற வரை உழவன் இந்த விசை எந்திரத்தையோ ரசாயன உரத்தையோ தேட மாட்டான். அப்ப இந்த நாட்டு மாட்டினத்தை அழிக்க என்ன பண்ணலான்னா, இந்த மாடுகள் மேல அக்கறையும் கருணையும் இருக்கிறத மாதிரி பேசி என்ன சொல்ல வரான்? ஜல்லிக்கட்டுக்கு தடை, மாடுகளை வதைக்கிறார்கள். எப்படி? அப்படி ஒரு கருத்தை உருவாக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு வாரான். யார் வாரா? இந்தியாவில் சில அமைப்புகளை கையில் வச்சுட்டு அந்த வெளிநாட்டுக்காரன் இறங்குறான், ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு. இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்ட நாம, இந்த பாருங்க, ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தான். உங்களுக்கு தெரியாது. இந்த ஜல்லிக்கட்டுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதியில நம்ம மலைகளில் வாழும்போது வேட்டையாடி சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நகர்ந்து கீழே வந்தோம், காடுகளா இருந்தது. அந்த இடத்துல நம்ம வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்த்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணோம். அப்ப ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். அங்க உங்களுக்கு தெரியுது, அங்கதான் நம்ம மேய்ப்பர் ஆகிறோம், ஆயர் ஆகிறோம். அந்த குடிகளின் பேர் தான் கோன். அந்த கூட்டத்தின் தலைவன் கையில ஒரு கோலை கொடுத்தான்.
அதனால கோன் என்றால் அரசன்னு பொருள். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். மேய்ப்பன் ஆயர்னு பேர். அங்க ஆடு மாடுகளை வளர்த்து சாப்பிடலாம் என்று வளர்க்க தொடங்கினான். அங்க இருந்த ஆடு மாடுகளை வளர்க்குறோம். கீழே அதுல இருந்து கீழே இறங்குறோம். நகர்ந்து வரும்போது வயலும் வயல் சார்ந்த இடமும் வருது. அதுதான் மருதம்னு. அந்த இடத்துல ஆற பார்த்தோம், குளிச்சோம், நாகரிகம் அடைஞ்சோம், நிலைத்து வாழலாம்னு முடிவெடுத்தோம். அப்ப என்ன பண்றோம்? ஏன் நமக்கான உணவுப் பொருளை நம்ம விளைய வைக்க கூடாதுன்னு முடிவெடுத்தோம். அதுக்கு மாட்டின் தேவை, துணை தேவைப்பட்டுச்சு. அந்த காட்டு விலங்க வீட்டு விலங்கா மாத்துறதுக்கு அதோட ஆற தழுவணும். திமிழோட பிடிச்சு பிடிச்சு அதை அன்பா தழுவி தழுவி வீட்டு விலங்கா மாத்த விளையாட தொடங்கணும். அப்ப போய் அந்த ஏறுல திமிழ தழுவணும்ல, அதுக்கு பேர் ஏறு தழுவுதல். எப்போ? பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த ஏறு தழுவுதல் நம்மோடு இருக்கு. காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாத்திர காலத்துல இருந்து இருக்கு. இப்பவும் இந்த விளையாட்டுக்கு பேர் ஏறு தழுவுதல் தான். ஜல்லிக்கட்டுன்னு ஏன் வருது? பிற்காலத்துல நாயக்க மன்னர்கள் நம்மளை ஆள வரும்போது இந்த மாட்டு கொம்புல சல்லி காசுகளை கட்டி விட்டு அந்த அடக்கிற முறை இருக்கு. அந்த சல்லியை கட்டினதுனால அது ஜல்லிக்கட்டு என்று மருவி பேர் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறு தழுவுதல் தான். கொல்லேற்ற கோளஞ்சு வானை மறுமையும் புல்லாலை ஆய மகள் என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்திலே பாட்டிருக்கு. மாட்டை அடக்குவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் ஆயர் மகள் திருமணம் செய்ய எண்ண மாட்டாள். அதான் அதுக்கு பொருள். ஒரு வீர மகனைத்தான் திருமணம் செய்வான்னு சொல்லுது அந்த குரல், அந்த செய்யுள். இப்ப இது என்ன பண்றோம்? ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்ச போது போராடி நானே முன்னின்று ஜல்லிக்கட்டை நடத்தினேன். தடையை உடைக்க இந்த பாருங்க, நடத்தினேன் பாருங்க. இது நானே நடத்தினது. ஜல்லிக்கட்டை மதுரையில போயும் இங்கே கடலூர்லையும் நானே நடத்தினேன். அந்த எழுச்சிக்கு பிறகு பெரும் போராட்டம், புரட்சி வந்து பாருங்க, ஜல்லிக்கட்டு நான் அவுத்து விட்ட காலை. இந்த காலை இருக்கிற வரை நம்முடைய நாட்டு மாட்டு இனம் இருக்கும். நாட்டு மாட்டு பால் A2. இங்க பாருங்க, இந்த சாணம் நம்முடைய நாட்டு மாட்டு சாணம் சாயந்தரம் ராத்திரி போட்டுச்சுன்னா நம்ம நாட்டு மாடு காலையில் போய் சாணியை எழுதினீங்கன்னா பூச்சி 2 வண்டு புழு இருக்கும், புழு இருக்கும். ஆனா இந்த சீமை மாடு இருக்குல்ல, இந்த சீமை மாடு, இந்த மாடு இந்த கலப்பின மாடை நமக்கு சந்தைப்படுத்துறான். இந்த மாட்டை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த மாட்டு சாணியை போய் பார்த்தீங்கன்னா பூச்சி புழு வராது, காஞ்சு காத்தோட காலா பறந்துடும். அதனால அது உரமாகாது. நம்ம மாட்டு சாணம் தான் உரமாகும். நான் சொல்றது விளங்குதா? இப்போ நம்ம நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அவுத்து விட்டீங்கன்னா நிக்காது. இங்க பாருங்க, இந்த மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நகராது. அங்க பாருங்க, நான் சொல்றது நான் சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்கிறதுக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய எருமை மாட்டு பாலும் இந்த பசுமாட்டு பாலும் நம்ம நாட்டு மாட்டு பாலும் A2, தாயின் மாரில் இருக்கிற பால், அதுவும் A2 வகை. எருமை பாலும் A2 வகை, பசும்பால் நம்ம நாட்டு மாட்டு பாலும் A2 வகை. அதனாலதான் தாய்ப்பாலுக்கு இணையா இந்த மாட்டு பாலை குடிச்சு நம்ம வாழ்ந்துட முடியுது. ஆனால் அந்த சீமை பசு இருக்கு பாருங்க, கிளப்பின மாடு A1. தரம் குன்றியதற்கு தரம் 1ன்னு வச்சுட்டு தரம் கூடியதற்கு தரம் 2ன்னு வச்சான். எப்படி பொது புத்தியில ஏத்துனா பாருங்க, உங்களுக்கு புரியுதா? அதை A1ன்னு A2ன்னு வச்சான். ஆனா இன்னைக்கு இந்த பெரிய கிளர்ச்சி வந்த பிறகு அமெரிக்காவில், பிரிட்டன் எல்லாம் A2 மில்க் கிடைக்கும்னு போத்தல் அடைக்கிறான். அப்படின்னா என்ன? பாரம்பரிய நாட்டு மாடு எருமை மாட்டு பால் கிடைக்கும்னு. உங்களால் நம்ப முடிகிறதா? பிரேசிலுங்கிற ஒரு நாடு மாட்டுப்பாலை அதிகம் ஏற்றுமதி செய்து மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து, ஆனால் கலப்பின மாடு அல்ல, நம்ம மாடு. எப்படி போச்சு? 100 கோடிக்கு இவ்வளவு 1 மில்லி விந்தணுக்களை 100 கோடிக்கு அப்படி நம்ம மாட்டு விந்தணுக்களை வாங்கிட்டு போய் அவன் நாடு முழுக்க நம்ம நாட்டு மாடை உருவாக்கிட்டான். இப்ப எனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வழி? எனக்கு மாடு இல்லை. நீங்க ஆட்சியை கொடுத்தா நான் பிரேசில்ல இருந்து, குஜராத்திலிருந்து, ராஜஸ்தான்ல இருந்து நம்ம நாட்டு மாடுகளை திருப்பி இறக்கி பல்கி பெருக்கணும். எப்படிப்பட்ட வேலை இருக்கு? நான் அவனுக்கு விந்தணு கொடுத்துட்டு, ஐயா ஒரு கப்பல்ல ஒரு 1000 மாடை குடியான்னு இறக்கி நான் அதுல இருந்து பெருக்கி என் மக்களுக்கு மறுபடி நாட்டு மாட்டு இனத்தை தூய பாலை கொடுக்கணும். இங்க பாரு, எருமை நீ கருப்பா இருக்குன்னு நினைக்காத. நீ கருப்பா இருக்குன்னு தானே நீ விட்டுட்ட. உலகத்திலே சுவையான கறியும் சுவையான பாலும் சத்துள்ள பாலும் எருமை பால் தான். நீ நினைக்கிற நீ எருமை என்னது கருப்பா இருக்குன்னு கேவலமா போச்சு.
நம்ம நிறமே கருப்பு தான்டா. நம்ம இனத்தின் நிறமே கருப்பு தான். உழைக்கும் மக்களின் நிறமே கருப்பு தான். நம்ம இறைவன்ல எவன்டா வெள்ளை? ஏய், நம்ம சாமியில ஒருத்தன் வெள்ளை சொல்றான். வெள்ளைங்கிறது சொல்லைடா, கருப்பெல்லாம் கொழுப்புடா. நம்ம இறைவன்ல எவன்? கண்ணனா, சிவனா, முருகனா? யார் வெள்ள? கருப்பண்டா. கருப்பு தாண்டா அழகு, காரம் தாண்டா ருசி. கருப்பா இருக்கிற கரும்பில் இருந்துதான் அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்புனா இழிவல்ல. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. விளங்குதா? புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். எருமையை வளர்க்கிறேன், எருமையை வளர்க்கிறேன். நீங்க அறிவீங்க இல்லையா? வெளிநாட்டில் விரும்பி கேட்கிறேன், ஏற்றுமதி செய்கிறேன். எருமை பாலை கொடுக்குறேன். சரவணபவன் ஒரு உணவு விடுதி இருந்ததில்லை, சைவ உணவு விடுதி. அவர் எருமைப்பாலில் தான் தேநீர் கொடுப்பாரு, குழம்பி கொடுப்பாரு. ஏன்? அவ்வளவு சுவையா இருக்கும். நீ கருப்பா இருக்குன்னு நிராகரிச்சிட்டாயிடா. நீ தான் வெள்ளையா இருக்க தானே பொண்ணே கட்டுவ. வெள்ளையா இருந்தா நடிச்சா தானே படத்துக்கே போவ. உனக்கு ஒரு நோய், எது இருந்தாலும் வெள்ளையா இருந்துடணும். சக்கரை வெள்ளையா இருந்துடணும், கோழி வெள்ளையா இருந்துடணும், பன்னி வெள்ளையா இருந்துடணும். உன் நிற கவர்ச்சியில உன்னை வீழ்த்திட்டான்டா. நீ கூழு குடிச்சுக்கிட்டு இருந்த, அது கருப்பா இருந்துச்சு. என்ன இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எண்ணீனும் கருப்பு, கூழும் கருப்பு. அப்ப எதை சாப்பிடலாம்? ஒரு பொன்னிறத்துல உன்னை விரிச்சு வச்சான். பூரி சப்பாத்தின்னா இந்த கேப்பை ஓ நிலத்துல விளையும், பூரி ஓ நிலத்துல வராது. இந்த கோதுமை அவன்கிட்ட பல்ல விளைக்கிட்டு பசியோட காத்திருந்துட்டேன். உன் பொருளாதாரம் இங்கே போயிடுச்சு. நீ கரும்புல இருந்து பனையிலிருந்து வெள்ளை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த. கருப்பட்டி கருப்பா இருந்துச்சு, இது கருப்பா இருக்குட்டேன். அப்ப வெள்ளை வரணும்னா அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சர்க்கரை சீனின்னு கொண்டாந்து கொடுத்தான். தின்ன இனிக்கிற அந்த சர்க்கரை இப்போ உடம்புல வந்துருச்சு. நான் படிக்கும்போது ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி கேட்டான், பணக்காரன் நோய் எதுன்னு. அங்கங்கே வரும் பணக்காரனுக்கு ஒரு நோய்னா. இன்னைக்கு 30 வயசுல ஆலையில தயாரிக்க வேண்டிய சர்க்கரை உடம்புல எல்லா பயலுக்கும் இருக்கு. ஏன்? அந்த சர்க்கரை சீனியை போட்டா வந்துட்டு. நீ பனங்கருப்பட்டி வெள்ளத்தை தின்னுருக்கலாம். ஏன்னா அது அழுக்கா இருக்கு, அதுல மோகிச்சுட்டா. வெள்ளையா வைக்கணும்னு கோழி கண்ட கோலத்தில் இருந்துச்சு, நேரத்தில் இருந்துச்சு. உன் நாட்டுக்கோழி வெள்ளையா ஒரே வெள்ளை கோழியா போட்டான். பன்னி நம்ம பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. பண்ணின வெள்ளையா பண்ணி விட்டான், பண்ணின்னு போயிட்டேன். ஒரு நிறத்தை வச்சு உன்னை காலி பண்ண. வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி அறிவுன்னு நினைச்சு இங்கிலீஷ்னு படிச்சுட்டு திரிற. கேவலம் கேவலம் கேவலம். நீ படி, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேலைங்கிற நிலையை நான் உருவாக்கல. பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் கேட்பேன், இங்கிலீஷ் ஏன் ராசா படிச்ச? இங்கிலீஷை மொழி பாடமா கற்றுக் கொடுப்பேன் வச்சுக்க. ஹிந்தி வேணுமா கற்றுக் கொடுப்பேன், பிரெஞ்சு வேணுமா கற்றுக் கொடுப்பேன், ஸ்பானிஷ் வேணுமா கற்றுக் கொடுப்பேன், டச்சு வேணுமா கற்றுக் கொடுப்பேன், தெலுங்கு படிச்சுக்கோ, மலையாளம் எது வேணாலும் படிச்சுக்கோ. ஆனால் என் மொழி படிச்சுக்கோ, என் இனம் வாழணும், பிடிச்சிக்கோ. புரியுதா? இங்கிலீஷ் படிச்சுட்டு எங்கே போற ஐயா? வெளிநாட்டு வேலைக்கு இந்த ஐயா பாஸ்போர்ட் விசா போயா. இந்தி இதுக்கே படிச்சா வட மாநிலத்து போயா. தமிழ் ஐயா படிச்சா தமிழ்நாட்டில் வேலை வாயா. இங்க இரியா பாரு. இப்படி நம்ம போராடி தடுத்து அந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த கொண்டு வந்த இன்னும் முழுமையான உரிமை பெறல. உங்க மகன் கையில வந்தவன என்ன நடத்தும்? அரசு நடத்தும் ஜல்லிக்கட்டு. நானே அசைச்சு மாட்டை திறப்பேன். பாரு, நம்ம பாரம்பரிய மாடுகளை பாரு. இது நம்ம பாரம்பரிய நெல் வகை. இப்ப என்ன பண்றோம்? பாரம்பரிய மாடை வளர்க்க தொடங்குறோம். என்ன கருமம்னா, நம்ம மாடு 2 லிட்டர் கறக்கும், அது 6 லிட்டர் கறக்கும். நம்ம மாடு பால் கறக்கும், அது பால் மாதிரி ஒன்றை கறக்கும். உனக்கு புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன், அட கருமம் முடிச்சோடனே ஒரு மாட்டில் 6 லிட்டர் கறக்கிறதுக்கு நம்ம இதுல 3 மாட்டை வளர்த்தா 6 லிட்டர் கறந்து போடா. புரியுதா அண்ணன் சொல்றது? உனக்கு புரிஞ்சிருந்தா போன தடவையே நீ முதலமைச்சர் ஆக்கியிருப்பிய. இங்க வரு பஞ்சகவியம்னு இந்த ஆடு மாட்டு சாணம் புழுக்க, ஆடு மாட்டு மூத்திரம் சிறுநீர், இதுல இருந்து தான் ஆகச்சிறந்த உரத்தை தயாரிக்க முடியும்னு நம்ம அப்பா சொல்றாங்க. அதுக்கு பஞ்சகவியம்னு பேரு. இந்த பாரு தயாரிப்பாங்க பாரு, உனக்கு காற்றேன் பாரு. இதை நம்ம மக்கள், நம்ம சொந்தங்கள் என்ன பண்றாங்க? ஆடு மாடுகளை மேய்ச்சி கெடை அமர்த்துறதுன்னு பேரு, கெடை போடுறதுன்னு பேரு. அப்ப விளை நிலங்களை அறுத்துட்டு காலியா இருக்க இடங்கள்ல ஆடு மாடுகளை படுக்க வைப்போம். இப்படி மேயிற மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு இவன் அழிக்க என்ன பண்றான்? மேய்க்கால் புறம்போக்குன்னு மேய்ச்சல் நிலங்கள்னு இருக்கு. அந்த மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிக்கிறான். மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிச்சு
மேயறதுக்கு இடமில்லாமாக்கும் போது நம்ம ஆயர் குடிகள், நம்ம சொந்தங்கள் ஆடு மாடு வளர்க்கறதுக்கு எங்கே போறதுன்னு தெரியாம அல்லாடுறான். அப்ப மேய்ச்சல் நிலத்துக்காக உங்க மகன் சண்டை போட்டேன், மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மாட்டோட பேசினேன். ஏன் பேசினேன்? ஒரு வருஷம் தான் எங்க தாய்மாரில் எங்க ஆத்தாமாரில் பால் குடிச்சேன், இது வரைக்கும் அவமாரில் தான் பால் குடிக்கிறேன். அதுக்கு நன்றி கடனா அந்த தாய்க்கு பேசுற ஆற்றல் அவளுக்கு இல்லை, எனக்கு இருக்கு. அதனால நான் அவளுக்காக பேசினேன். அவளை மேய இடம் கொடுறான்னு கேட்டேன். மலை அடிவாரத்தில் மேய்க்க கூடாதுன்னா ஏன்னு கேட்டேன். அங்க வாழ்ற வனவிலங்குகள்லாம் பாதுகாப்பு இல்லாம போயிடும், பயப்படும்னா. அப்படியா? இந்த ஆடு மாடு எங்க இருந்துச்சு? அங்கதானே இருந்துச்சு. அவன் வீடு தானே, அவன் வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்க நீ யாருன்னு கேட்டேன். இவன் விட்டுட்டான். என்ற கேட்டான். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நீ இந்த கல்குவாரின்னு எல்லா பயிலுக்கும் டெண்டர் கொடுத்திருக்கீங்களா, ஒப்பந்தம் கொடுத்திருக்கீங்களா? அவன் 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ வெடிமருந்து வச்சு டம்மு டும்முன்னு மலையை தகர்க்கிறான்ல, அப்போவெல்லாம் உள்ள இருக்க சிங்கம், புலி, கரடி, யானை இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஏறி இந்த ஓரக்கரையில் ஆடு மாடு மேய்றதுல பாதுகாப்பு இல்லாம போயிருமோன்னா போயிட்டான், திறந்து விட்டான். அதனால என்ன பண்ணேன், நானே மாட்டை பத்திக்கிட்டு மலை மேலே ஏறி மேய்ச்சேன். நீ என்னை வேணா கைது பண்ணி உள்ள ஓடுன்னு. இந்த மாதிரி ஆடுகளை கடை அமர்த்துறோம். 15 நாள் 10 நாள் கடை அமர்த்தி அந்த இயற்கை உரம் அங்கே சிறுநீர் போயிடும். அங்கே இந்த மாதிரி மாடு மேய்கிறத ஓரத்தில் இந்த மலையடி வாரத்தில் இருக்கிற புல்லுகளை மேயும். அதுக்கு அரசு தடை போட்டுருச்சு. ஏன்? ஒழிச்சிடணும், இந்த மாட்டை ஒழிச்சிடணும். அதுதான் அவனுக்கு. அப்ப என்ன பண்ணேன், நானே மாட்டை பத்திக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில காவல்துறை என்னோட பேசிக்கிட்டே இருந்துச்சு. என் தம்பியலத்தை காட்டினேன். அப்படியே அந்த கம்பி, இந்த தடை கம்பியை தூக்கிட்டாங்க. மாட்டை ஓட்டிட்டு போனேன். பாஞ்சிருச்சு மாடு. காட்சியை பாருங்க, எப்படி போறோம் பாருங்க. பின்னாடி நிக்கிற மாடு எப்படி பாயுது பாருங்க. மலை மேல ஏற்றி கொண்டு போய் மேய்ச்சேன். அதுக்கப்புறம் அந்த தடையை தகர்த்தேன். சாண நிலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சொல்லணும் எப்படின்னா, சாணம், இந்த ஆடு மாட்டு சாணம், மக்கிய இலைதலை கழிவு, இந்த தேங்காய் நாரில் இருக்கிற மிச்ச துகள் இருக்குல்ல, இதையெல்லாம் நிலத்தில் வைக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய பாரம்பரிய உரம் இந்த நீரை பிடிச்சு அப்படி சொதன்னு ரொம்ப நாளைக்கு வத்த விடாம வச்சுக்கிறது. அதனால நீரின் தேவை குறைவா இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா கூட நம்மளால வேளாண்மை செஞ்சிட முடியுது. ஆனா இந்த ரசாயன வெடி உப்பை போடுறது, இந்த ரசாயன உரத்தை போடுறதுல கொஞ்சோண்டு தண்ணி போதும். அதுக்கு நமக்கு நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை உரத்துல கொஞ்சோண்டு தண்ணி போதும். கொஞ்சம் தண்ணி போதுமானதா இருக்குது. ஆனா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த உயிரியல் உண்மையை புரியணும். நம்ம செடிக்கு, பயிருக்கு, தக்காளிக்கு, கத்தரிக்காய்க்கெல்லாம் தண்ணி வச்சிரோம்ல, அந்த தண்ணீரை உணவா எடுக்க முடியாது. எந்த மரமும் எடுக்க முடியாது. புளிய மரம் எடுக்க முடியாது, வேப்ப மரம் எடுக்க முடியாது, வாழை மரம் எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யுதுன்னா, அந்த மண் என்பது மண் இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு தான் மண். மாசானுங்க புக்காக்கோ அவங்க அப்பா ரசாயன உரமா போட்டு போட்டு மண் செத்துருது, மலடாயிருச்சு, கெட்டுருச்சு. இவன் படிச்சுட்டு வந்து, என்ன அப்பா ஒண்ணுமே வரமாட்டுது நிலத்துலன்னு 6 மாசத்துக்கு உழுது இயற்கை உரமா போட்டு மண்ணின் புண்ணை ஆத்துறான். 6 மாசம் கழிச்சு மண்ணை எடுத்து ஆய்வுக்கு கொடுத்தா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் அதில் இருக்கு. மண் உயிர் பெற்றுது. அதுக்கப்புறம் வேளாண்மை செய்யறான். உங்களுக்கு புரியுதுண்ணா? இதன்னா எங்கப்பா உரமா போட்டு மலடாக்கிட்டார் மண்ணை. அப்புறம் 2 வருஷம் ஒண்ணுமே செய்யாம போட்டு உழுது கடைய போட்டு மறுபடி மண்ணை உயிர்ப்பிச்சு அப்புறம் வேளாண்மை செய்ய தொடங்கணும். இப்ப என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி ஒவ்வொரு செடி வேருக்குலையும் இருக்கு. அங்க ஒரு தொழிற்சாலை இருக்கு. என்னதோ அங்க யார் வேலை செய்யறா? பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள். உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த நுண்ணுயிரி ஒரு தொழிற்சாலை வச்சு வேலை செய்யுது. என்ன செய்யுது? தண்ணியா அது உணவுக்கு சாப்பிட்டுட்டு அது கழிவா போடுது. அந்த கழிவை தான் அது ஒரு உணவா இந்த மரம் அந்த செடி எல்லா செடியும் எடுக்குது. அதை நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்றோம், இந்த வேர்ல நம்ம இயற்கை உரம் இருக்கும்போது இந்த பூஞ்சை, பாக்டீரியா, காளான், இந்த நுண்ணுயிர்கள் செழித்து வளருது. நல்லா வளர்ந்த தன் வேலையை தொடர்ந்து செய்து நம்ம செடிகளுக்கு நல்லா நீரை எடுத்து கொடுக்குது. ஆனா
இந்த ரசாயன உரம் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இந்த மண்புழு இந்த பூச்சி வந்து பாருங்க. அப்ப நம்ம மண் வந்து உயிர்ப்போட இருந்துச்சு, சாகலை, நம்ம மண் சாகலை. இந்த இயற்கை உரத்துல இந்த ரசாயன வெடிவுப்பு இந்த போடுறாரு பாருங்க உரம், போட்ட உடனே நிலம் எப்படி ஆயிருதுன்னு பாருங்க. இது நம்ம இயற்கை உரம், அது ரசாயன உரம். இதை போட்ட உடனே நீங்க உப்பு தின்னவன் என்ன பண்ணுவான், தாகெடுக்குன்னு தண்ணி குடிப்பான். அது மாதிரி இந்த உப்பை தின்னவன் என்ன பண்ணு, நாக்கு வரல்ற மாதிரி நிலம் வரன்றது, தண்ணி அதிகமாக கேட்குது. விளங்குதா? அந்த நாக்கு வரல்ற மாதிரி நிலம் வரலுது, தண்ணி அதிகமாக கேட்குது. இந்த ரசாயன உப்பு வெடிச்சு எப்படி விறுவிறுவாய்ப்பது, வறண்டுது பாரு, மண் எப்படி ஆயிருது பாரு. இப்படியே தொடர்ந்து ரசாயனத்தை இந்த உப்பை போட்டு மண் மலடாயிருது. எது போட்டாலும் முளைக்காது, பூக்காது, காய்க்காத மாதிரி ஆயிருது. அப்ப என்ன உழவனின் நண்பன் பாரு, இவன் யாருன்னு பாரு, பார்க்க அற்ப பிறவியா இருப்பான். இவன் யாரு, கையில வைக்கும் போது உனக்கு அருவருப்பா இருக்கும். இவன் உலகத்தில் அவன் சொல்றான், இந்த அருவருப்பாக இருக்கிற இந்த உயிர் போல மனித குலத்திற்கு உழைக்கிறவன் ஒருத்தனுமே இல்லைங்கிறான், பயன் தர ஒருத்தனுமே இல்லைங்கிறான். இந்த மண்புழு பார்க்க அப்படி இருக்குல்ல, 40,000 முறை பூமியை உழுகுதுங்கிறான் தன் வாழ்நாள்ல. 40,000 முறை எப்படி உழுகுது, மேலே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு கீழே போய் கழிவை போடுது, கீழே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு மேலே வந்து கழிவை போடுது. அப்ப மண்ணை வளப்படுத்தி கொண்டே இருக்குது. எத்தனை முறை, தான் சாகிறதுக்குள்ள 40,000 முறை உழுகுதுங்கிறான். அதனாலதான் இதை உழவனின் நண்பன் என்று சொல்றான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம ரசாயன இந்த வெடிவுப்புகளை போட்டவன், அந்த பாட்டம்பாஸ் 60 போட்டோன்னு இவன் செத்துறான், அந்த நுண்ணுயிரியும் செத்துருது. இதை நன்கு கவனிங்க. இப்ப அண்ணன் சொன்னா நீங்க கேட்கல, அன்னைக்கு நான் சொன்னேன் கேட்கல. நாட்டின் பிரதமர் ஐயா மோடி சொன்ன போது பார்த்திருப்பீங்க, அவர் நான் சொன்னது சொல்றாரு அவர். இப்ப நடிகர் அமீர் கான், அவர் தெரியாம இருக்க முடியாது, இந்தியாவில் புகழ்பெற்ற நடிகர். அவர் சத்தியமே ஜெயதேன்னு இப்ப இருக்கிற விஜய் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அதுல நம்ம அப்பா நம்மாழ்வார் மாதிரி வேளாண்மையில் ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞரை பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியை கேள்வி பயன்படுத்துறீங்க. ஒவ்வொரு 35 கிலோ காய் கனி கழிவுக்கும் நாங்க ஒரு பசுவை வேலைக்கு வச்சிருக்கோம். அதுகளோட வேலையே அதை எப்படி சொன்னார் பாருங்க. இந்த காய்கறி இந்த இதுக்கு ஒரு பசை வேலைக்கு வச்சிருக்கோம்ன்றாப்ல. வேலைக்கு வச்சிருக்க எதுக்குன்னு சாப்பிட வேண்டியது, சாணம் போட வேண்டியது, அதுக்கப்புறம் ஷெட்ல போய் தூங்க வேண்டியது. இதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். 8 மணி நேரத்துல அது சாப்பிட்ட பசு கண்ணுக்குட்டி போட்டு பால் கறக்கிறது, அது ஒரு இது, அது வேலைக்கு போற மாதிரி. அப்புறம் ஓய்வு வர்றது, இந்த கண்ணுக்குட்டி போடாத வயசாயிருச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில ஓய்வு பெற்ற பிறகு என்ன வாழ்க்கைன்னா, இறைய சாப்பிடணும், சாணத்தை போடணும், இதுக்கு தான் வச்சிருக்கோம். அது ஒரு தொழிற்சாலை, ஃபேக்டரி மாதிரி. உரத்தை எங்களால தயாரிக்க முடியாது, அதனால உரத்தை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்றாப்ல. கழிவுகள்ல 1/4 பங்கு சாணமா வெளியில வந்துரும். அதாவது நீங்க குப்பைன்னு சொல்ற அந்த கழிவு பொருட்கள் சாணமா வெளியில வருது. அந்த சாணத்துல நமக்கு தேவையான மீத்தேன் இருக்கு. நாங்க அந்த மீத்தேன்னு சொல்றது கேட்பேன். தஞ்சாவூர்ல மீத்தேன் ஈத்தேன் பயாகேஸ் எடுக்கிறோம்ட்டு நம்ம பூமி தாய் இருக்குல்ல, 3 போகம் நஞ்சை விளையிற அந்த பொண்ணு விளையிற அந்த பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை சிறுநீரகத்தை அறுத்து அவன் மீத்தேன் எடுக்கிறான், நஞ்சாக்குறான். இப்ப உங்க மகன் சொல்றேன், அதை நிறுத்திட்டு இந்த பாரு, நான் சொல்லும்போது நம்மள அவர் சொல்றாரு பாரு, மாட்டு சாணி ஆட்டு புழுக்க அதுல இருந்து மீத்தேன் எடுப்பேங்கிறாப்ல. அப்படின்னா நான் நாடங்களும் உன் திருவண்ணாமலையில, உன் செஞ்சியில, உன் வந்தவாசியில பண்ணைய போட்டு அங்கேயே மாட்டு பால், மாட்டுக்கறி, அங்கே பால்வார கட்டி, பால்கோவா, தயிர், நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, மாட்டு சாணத்தை கொண்டு குப்பை கிடங்கு, அங்கிலிருந்து மீத்தேன் ஈத்தேன் பயாக்கேஸ் எடுத்து எவ்வளவு வேணுமோ சிலிண்டர்ல கொடுத்து என் மக்களுக்கு தடையற்ற எரிகாற்று கிடைக்க வழி செய்வேன்னா நீ சிரிக்கிற. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த அயோக்கிய பைய ONGC இந்த மீத்தேன் ஈத்தேன் என் தாயை ஈரக்குலைய வழக்கமா தடுத்தாட்டி வெளியே போடா எனக்கு வேணாமடா, என் மாடு ஆட்டு சாணியிலிருந்து நான் தயாரிச்சு காட்டுவார் பாரு. இங்க பாரு, பயோடைஜஸ்டர்ல போட்டுறோம், அதாவது பயோகேஸ் பிளான்ட். அதுல இருந்து 99% மீத்தேன் ஃப்ரீ சாணமா வெளியில வரும். அத புழுக்களோட குழியில போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற கழிவானது அதுவும் 100% அதுங்களோட வயிற்றுல இருந்து வந்தது. என்ன சொல்றாருன்னா, இந்த மீத்தேனை எடுத்துட்டு மீதி இருக்கிற கழிவு சாணத்தை கொண்டு போய் குப்பை கிடங்கு போடும் மண்புழு அதை சாப்பிட்டுட்டு 72 வருஷம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கருப்பு தங்கத்தை பிளாக் கோல்டா அந்த மண்புழு போடுற கழிவு இருக்குல்ல, அதை எப்படி சொல்றாரு, பிளாக் கோல்டுங்கிறாரு, கருப்பு தங்கம்ங்கிறாரு. அவ்வளவு சிறந்த உரம்ங்கிறாரு மண்புழுவின் கழிவை. அப்ப மனித கழிவை எவனாவது மதிக்கிறான் பாரு, மண்புழு கழிவை
தங்கம், கருப்பு தங்கம்ங்கிறப்பல அது எப்பவுமே உனக்கு உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி உன் மயன் உலக தத்துவத்தை தான் சொல்றேன், உலக சிறந்த கருத்தை தான் சொல்றேன். நான் சொல்றதுனால நீ கேட்க மாட்டேன், அதனாலதான் அடுத்தவனை வச்சு சொல்றேன். எப்பா நீ சொல்லுப்பா, அப்பவாவது உனக்கு புரியுதானு. ஏன்னா எங்க அப்பா நம்மாழ்வாரு, மகனே நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொன்ன நம்பாது, அதனால இந்த வெளிநாட்டுக்காரன் சொன்னான்னா தான் நம்பும். மாசானுகோ புக்காக்கோ சொன்னது போல, இந்த ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க் சொன்னது போல. நாங்கள் அமைதிப்படன்னு ஒரு படம் எடுத்தோம், அதில் எங்கள் அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா மணிவன் நடிப்பாங்க. அப்போ உரையாடலில் வரும், இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், இது யார் சொன்னதுன்னு கேட்பாப்புல. தஸ்தோவெஸ்கின்னு அடிச்சு விடுவாப்புல எங்கள் அப்பா. ஏய் மணியா, இது நீ தானே சொல்கிற? ஆமாண்ணா. அப்போ ஏன் இதை வாய்க்கு நுழையாத வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்கிற? அப்படி சொன்னா தானே அந்த சனம் நம்பும். அது மாதிரி உனக்கு ஒரு நோய் இருக்கு, இதை சீமான்னு சொல்றதுன்னு புரியல. சீனாவில் ஒரு ஞானி சொன்னான், அவன் சரியாத்தான் சொல்லியிருப்பான். இப்ப நான் சொல்றது நம்பல, இல்ல இதையாவது நம்பு. வர்மி காஸ்ட் உலகத்திலேயே சிறந்த உரம். இது உலகத்திலே சிறந்த உரம் இதை சொல்றாரு. மண்புழுவோட கழிவு உலகத்திலேயே சிறந்த உரம். இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இத நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம். மத்ததுல பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு 45 நாள் ஆகும். 9 மணிக்கு எங்க வண்டி வந்து அந்த வேஸ்ட கலெக்ட் பண்ணிடும். 10:30 மணிக்கு அதை பசுக்களுக்கு போட்டுருவோம். 6 மணிக்கு சாணமா அது ரெடி ஆயிடும். அத பயோடைஜஸ்டர்ல போட்டா மீத்தேன் இல்லாத சாணமா வெளியில வந்துரும். உடனே அதை மண்புழு குழியில போட்டுருவோம். மறுநாள் மாலையோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையோ, அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம கையில பிளாக் கோல்டு இருக்கும். வேகமான ப்ராசஸ், எந்த மிஷினாலும் இதை செய்ய முடியாது. சில நேரத்துல பசுக்கள் சாப்பிட முடியாத கழிவு பொருட்களும் வரும். அத கம்போஸ்ட் பெட்ல போட்டுருவோம். அந்த கம்போஸ்ட் பெட்ல இருந்து மேகெட்ஸ் வரும். மேகெட்ஸ்னா சின்ன சின்ன புழு. சின்ன புழுக்கள். கோழிங்களோட முக்கிய உணவே புழுக்கள் தான், அதாவது புழுப்பூச்சிகள் தான். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளா நமக்கு தருது. புழுக்களை பார்த்து முகத்தை சுளிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்கார்ந்து அந்த ஆம்லெட்டை சாப்பிடுவாங்க. எந்த டெக்னாலஜியாலையும் எந்த மிஷினாலையும் இதை பண்ண முடியாது. அதைத்தான் உங்க மையம் 15 வருஷமா கத்துறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. இப்பவாது கேட்டு தவிச்சது ஒரு ஓட்ட போட்டு விடு. இப்ப அதை கொண்டு விட்டு செயற்கையா மண்புழு உரம், இந்த எப்படி ரசாயன உரத்துல சிக்கி சாகுறான் பாரு, அழிஞ்சு போறான். யாரு? பிளாக் கோல்டு. ஆக சிறந்த உரத்தை தந்தவன் செத்து போயிட்டான். எதுல? பாக்டம்பாஸ் 60, 20, யூரியா, சல்போட்டு, பொட்டாசியம், கண்ட கருமத்தை போட்டு மண்ணில் இருந்த இயற்கையான அந்த வளமிக்க அந்த உரங்களை கொன்னுட்ட பாரு, உன் பூமி செத்து போச்சு. இப்ப என்ன பண்ற? செயற்கையா மண்புழு உரம் தயாரிக்கிறேன்ட்டு கிளம்பிட்டேன். மண்புழு தயாரிக்கிற கூடம் ஒரு உரம் வச்சிருக்கா. எப்படி? செயற்கையா. முன்னாடி ஒரு மண்வெட்டி ஒரு களை கொட்டிட்டு தோன்னா 50-100 புழு வரும், அதை எடுத்து மாட்டி தூண்டில் போட்டு மீன் பிடிப்பான். இப்ப மண்புழுவை தனியா தயாரிச்சுக்கிட்டு திரியிறா நீ. செயற்கை கருத்தரிப்பு ஒரு இருக்குல்ல, அது மாதிரி செயற்கையா ஒன்னே உருவாக்கிட்டு திரியிற. பாத்துக்க. இப்ப இந்த ரசாயன உரத்து போட்டனால எப்படி அவன் சாகுறாங்கிற காட்சியை பாக்குற. இப்ப தயாரிக்கிறாங்க கூடாரம் கட்டி. என்ன கொடுமை பாத்துக்க, எப்படி பாத்துக்க. இயற்கையா இருந்ததை அழிச்சு விட்டு செயற்கையா உற்பத்தி செய்யறேன்னு கிளம்பிட்டாங்க. இது என்ன? கீழே ஒரு ரசாயன உரத்தை போட்டோம். இவன் யாரு தெரியுமா? மீதி உரம் இருந்துச்சு பாருங்க, மீதி வெடி மருந்து. பாதி வெடி மருந்த உரமா தயாரிச்சான், மீதி வெடி மருந்த பூச்சிக்கொல்லின்னு தயாரிச்சிட்டான். கீழையும் நஞ்சு, மேலையும் நஞ்சு. இந்த நுட்பத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பாரு, 3-4 தடவை பயிர்ல, செடியில எல்லாத்துலேயும் பூச்சிக்கொல்லி, பூச்சி மருந்துன்னு அடிக்க ஆரம்பிச்சோம். இது எலி மருந்துன்னு சொல்ற. தின்னா எலி மட்டும் சாகிறது இல்லை, தென்னா நீனும் செத்துருவ. அப்படின்னா இது எலி கொல்லி இல்லை, ஆள் கொல்லி, உயிர்கொல்லி. அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னையே கொல்லுது. எலி செத்தவன சாப்பிட்டவன செத்துருது. இதை மருந்தாக்கி பயிரில், காய்கறியில், தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் அந்த செடியில் தெளிச்சா, பூவில் தெளிச்சா என்ன ஆயிடுது? உடனே சாக மாட்டா, கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ. இங்க பாரு, இந்த பூச்சி வருது, வண்டு வருதுன்னு எதுனோன்னிடுறோம்,
அந்த ரசாயன மருந்துகளை அடித்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மால்வாட்ட, இந்த பூச்சிகளை கொல்றதுக்கு என்னப்பா பண்ணுறது? ஏப்பா பூச்சியை கொல்லணும்னு கேட்டாப்புல. ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது. பல பூச்சிகள் மகரந்தத்தை கடத்தி இந்த பூலேருந்து அந்த பூவுக்கு மகரந்த கடத்தி உற்பத்தி பெருக்கத்தை விளைச்சலை பெருக்குது. இப்போ இந்த பூச்சிகளை கொண்டுட்டு எப்படிப்பா மகரந்தத்தை கடத்துறது? தேனுக்கு என்ன செய்யுது, பட்டு நூலுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். எவன்டையும் பதில் இருக்காது. இது என்ன செய்து பாரு இந்த பூச்சி தேனி. இங்கே பாரு, ஒரு 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 தேன் கூட கட்டுறதுக்கு ஒரு தடவை 1 லிட்டர் தேன் வச்சுக்கிறீங்க. 20 லட்சம் 60 லட்சம் பூக்களுக்கு மேலே அது போய் தேனை குடிக்குது. பாரு எவ்வளவு தேனை குடிச்சு வந்து இங்கே எல்லா செடிகளும் பூக்கும், காய்க்காது. எப்போ காய்க்கும்னா இந்த வண்ணத்து பூச்சி, இந்த தேன் சிட்டு, இந்த தேனீக்கள் இருக்குல்ல, இது போய் தேனை குடிக்க அந்த பூவில் உட்கார்ந்த போது இந்த மகரந்த துகள் இருக்கும், அதை ரெக்கையிலையும் மூக்களையும் ஒட்டிக்கிட்டு போய் அடுத்த பூவில் உட்காரும். இந்த பூவில் இருந்து அந்த பூவுக்கு இந்த மகரந்தத்தை கடத்தும். அப்போ தான் அது 2 சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்கும். இல்லைன்னா பூக்கும் உதிர்ந்துடும். அப்போ காய்க்க வைக்கிறது யாருன்னா இந்த வண்டு தான். இப்போ இந்த வண்டு இல்லைன்னா உற்பத்தி பெருக்க இருக்காது, விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லைன்னா நாட்டில் பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்ததுன்னா பசி வந்து வறுமை வந்து சாக வேண்டி தான். இதனால அது பூச்சின்னு நினைச்சிடாத. பாரு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பாரு இந்த தேனி. இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா தேனியை பற்றி, எத்தனை நாய் இருந்தது? 1000 நாய் இருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சினா நாய் ஓடும். உருவத்தில் பெரியது தான் நாய், கடிக்கிறது தான். ஆனால் கல்லை விட்டு எரிஞ்சினா பயந்து ஓடிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன தேனி தான் உருவத்தில் எரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ ஓடுவ. எப்படி ஓடுறா பார்த்துக்க. பெரிய உருவம் நாய் கல்லை விட்டு எரிஞ்சினா அதே கல்ல தேன் கொட்டி மேலே எரிஞ்சுன்னு வச்சுக்க, நீ ஊரே திரண்டு ஓட வேண்டியதுதான். 1000 நாய்களுக்கு என்ன மோப்ப சக்தி இருக்கோ அது அந்த தேனீக்கு இருக்குதுங்கிறான். அதனுடைய உழைப்பை நீ சாதாரணமாக குறைய முடியாது. நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பாவை காட்டினல்ல, அவர் பொருளாதாரத்தை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தில் பிரித்து எழுதும்போது பொருளாதாரத்தில் பல படிநிலைகளை எழுதுகிறார். அதில் சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், இப்படி பல வர்த்தக பொருளாதாரம் எழுதும்போது சேவை பொருளாதாரத்திற்கு உதாரணமாக தேனியும் விவசாயம் தான் சொல்றார். என்ன விவசாயி தனக்கு மட்டும் விளைவிப்பதில்லை, தன் பசிக்கு மட்டும் உழைப்பதில்லை, தன் பசிக்கு போக்கி ஊரார் பசிக்கும் உழைக்கிறான். அதனால் அது சேவை பொருளாதாரம்ங்கிறார். தேனி தன் உணவுக்குத்தான் சேமிக்குது, ஆனால் பிறர் தேவைக்கும் பயன்படுவதால அது சேவை பொருளாதாரம்ங்கிறார். புரியுதா? அந்த சேவை பொருளாதாரத்தின் நாயகனே உழவனும் தேனீக்களும் தான். இந்த மகரந்த கடத்தல் இல்லைன்னா எதுவும் விளையாது. இப்போ இந்த தேனீக்கள் செத்து போச்சுன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன்கூட்டில் ராணி தேனி இருக்குது. இந்த ராணி தேனி என்ன செய்யுதுன்னா, தேனீக்கள் செத்துருச்சுன்னு வச்சுக்க 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான். தேனீக்கு மனித இனத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சொன்னது தான். தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும், காய்க்காது. காய்க்கவில்லை என்றால் விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லை என்றால் உனக்கு நாடு பசி, வறுமை, ஏழ்மை, பஞ்சம், சாக வேண்டியதான். அதை வச்சு தான் அவர் சொல்றார். இந்த பூச்சி ஏன் சாகுது? இப்போ தேன்கூடு, இதில் ராணி தேனி தான் அங்கே தலைமை. இந்த ராணி தேனி கட்டளை இட்டு அந்த ராணிக்கு கட்டளைக்கு படிஞ்சு இவங்க தேன் சேகரிக்க எல்லா சேவகர்களும் போவாங்க. சில காவல் ராணிகள் தேனிகள் மட்டும் அந்த தேன்கூட்டை காத்துக்கிட்டு ராணிக்காக நிற்கும். இப்போ அரண்மனையை விட்டு எல்லா தேனியும் கிளம்புது, தேன் சேர்க்க கிளம்புது. இந்த போகுது பாரு, போகுது. இப்போ இந்த கூட்டை விட்டு போகும்போது அதுக்கு எங்கேருந்து கிளம்புறோம்னு தெரியுது, எங்கே போகிறோம், எந்த பாதை வழியே போகிறோம்னு தெரியுது. இந்த போகும் இந்த பூக்களை போய் தேனை சேகரிக்கும். பல லட்சக்கணக்கான 60-70 லட்சம் பூக்களை போய் அது தேனை எடுக்குது. ஒவ்வொரு செட்டுக்கும் அவ்வளவு போராடுது, சேர்த்துக்கிட்டு வருது. இப்போ என்னன்னா, இந்த பூக்களில் கத்தரி செடி, சொரக்காய் செடி, பூசணி செடி, முருங்கைப்பூ, மாம்பூ எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம் பாரு, பூச்சி மருந்தை அடிக்கிறோமா? பூச்சி மருந்து இல்லை, உயிர்கொல்லி விஷத்தை கொட்டிடும். கொட்டின உடனே இந்த பூச்சிகள் தேனீக்கள் வந்து அந்த தேனை உண்ணுது.
தேனா இல்லாம விஷமானதுனால எப்படி மயங்கி விழுகுது பாரு, எப்படி விழுகுது பாரு. அப்படியே என்ன விஷத்தை குடிச்சு தேன் இல்லாம விஷமானால செத்து அப்படியே நில குழஞ்சி மயங்கி கீழே விழுகுது. இது எப்படின்னா, டாஸ்மாக் கடையில் போய் சரக்கு வாங்க போகும்போது வீட்டில் இருந்து போகும்போது அவனுக்கு வழி தெரியுது, எங்க இருக்கு வீடு, எந்த வழியை வந்தோம்னு தெரியுது. வீரனை உள்ள இறக்கிட்ட பிறகு எப்படி போறான் பாரு, எப்படி வந்தான் பாத்தியா, எப்படி வந்தான் பாரு. எங்க வந்தோம் எங்க போனோம் தெரியாம விழுந்து தெருவில் எப்படி கிடப்பானோ அப்படி அவன் கொஞ்சம் கழிச்சு தெளிஞ்சு எந்திரிச்சிடறான். ஆனா இவன் செத்துறான். எப்படி, எந்த வழியை வந்தோம் எந்த வழியை போனோம் நினைவில்லாம ஒரு மயக்க நிலையில செத்துறான். இப்படி செத்து விழுந்ததுனால இவனெல்லாம் போனவன் திரும்பி வரலைன்னு காத்திருந்த ராணி தேனி யாருமே வரலைன்னு அதுவும் செத்துருது. அப்ப தேனீக்கள் இனம் செத்துக்கொண்டே இருக்குது. அது மாதிரியே இந்த வண்ணத்து பூச்சியும் தேனீக்கள் மாதிரியே இந்த உயிர் பெருக்கத்துக்கு, உற்பத்தி பெருக்கத்துக்கு மகரந்தத்தை கடத்துகிற பெரும்பணியை செய்யுது. இந்த பூச்சிகள் எல்லாம் ரசாயனம் அந்த மருந்தை கூத்தி இந்த விஷத்தை பூச்சி மருந்தை போட்டு கொண்டு விட்ட பிறகு இந்த இனப்பெருக்கத்துக்கு மகரந்தத்தை கடத்த வழி இல்லாம போனதுனால மனுஷப்பையன் என்ன பண்றான், அந்த தோட்டத்துல பூவை எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். செயற்கை கருத்தரிப்புக்கு வந்தான்ல, இப்போ செயற்கை கருத்தரிப்பு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு செயற்கை கருத்தரிப்புக்கு வந்துட்டான் அந்த ஈனப்பைய பூச்சி. அது பல கோடிக்கணக்கான பூக்களை மகரந்தத்தை கடத்தி விளைய வச்சது. இவன் எத்தனை பூவை ஒட்டிக்கிட்டு இருக்கான் பாரு வேலையத்தவன். எங்க ஊர்ல வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தச்சாங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பூச்சியெல்லாம் கொண்டு விட்டு இந்த பரதேசி ஒவ்வொரு பூவா எடுத்து இங்க ஒட்டுவான் பாரு. இது செஞ்ச வேலைய அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா இந்த தேனீக்கின் பொருளாதாரத்தை சேவை பொருளாதாரம் சொன்னது போட்டிருக்கோம். அவன் செயற்கை கருத்தரிப்புக்கு வந்து ஒரு தோட்டத்தில் எத்தனை பூவை அவன் ஒட்டிருக்கான், வேலைக்கு ஆள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய பேரழிவான போக்கு என்பதை என் அறிவு சமூகம் என்னிலும் இலையை கற்றுக்கொண்டிருக்கிற கற்றறிந்த என் தம்பி பெண்கள் அறிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு சொல்லலை, இருக்கிற பொழுதை, எதிர்கால பொழுதை நல்ல பொழுதை ஆக்குறதுக்கு சொல்றேன். உங்க அண்ணன் எனக்கு இங்க வரு, நான் ஓட்டு கேட்கறதுக்காக சொல்லல, நாட்டை காக்கிறதுக்கு சொல்றேன். வாக்குக்கு சொல்லல, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு சொல்றேன். நீ போட்டா போடு, இல்லைன்னா போ, என் பிறவி கடமை நான் சொல்லிடுறேன். இது யாரு, ஒரு பூச்சி பட்டு புழு தருது, பட்டு நூல் தருது. இவன் பாரு, இதுல என்னன்னா இந்த உணவு சங்கிலியே சொல்லுது. இப்போ இந்த எலி இருக்கணும், எலி இருந்தா பாம்புக்கு உணவு. தவளை இருக்கணும், அது யாருக்கு, பாம்புக்கு உணவு. அது இது வந்து உணவு சங்கிலி. உணவு சங்கிலின்னு உலகம் இருக்கு. இங்க ஒரு பூச்சி, இங்க ஒரு பூச்சி, தவளை பாம்பு, அப்புறம் எலி, பாம்பு கழுகு, அப்புறம் தாவரங்களை வந்து பூச்சி சாப்பிடும். இங்க அந்த சிதை வந்து இதுகளை வந்து காளான் இதுகளை சாப்பிட்டு வளரும். அப்போ இயற்கையில ஒன்னை ஒன்று சார்ந்து இந்த உணவு சங்கிலி இருக்கு. இதுல ஒன்னை அறுத்திட்டீங்கன்னா உலகம் சிதைஞ்சிரும். இப்ப இந்த மிளகாய் கொள்ளை, இந்த கத்தரி செடி, மற்ற பயிர்கள் எல்லாம் பூச்சி வந்து அடிக்குது. பூச்சி வரும்போது பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதை அடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம், பூச்சி வராமல் தடுக்கணும். என்ன செய்யலாம்னா, அதிகபட்சமாக நம்ம அடிக்கணும்னா வேப்பம் புண்டாக்கு வேப்பெண்ணெயை கரைச்சி தெளிச்சாவே பூச்சி கலந்த கசப்புக்கு வராது. இதுக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மேலாண்மை முறை என்னன்னா, ஒரு மிளகாய் கொள்ளை இருக்கு, கத்தரி கொள்ளை இருக்கு அப்படின்னா இந்த வரப்புல 4 ஓரத்துலையும் கொட்டமுத்துங்கிற ஆமணக்கு செடியை வளர்த்தாங்க. வயல்களில் பாத்திலையும் ஆமணக்கு செடியை வளர்த்தோம். இந்த ஆமணக்கு செடியில இருந்து விளக்கெண்ணெய் எடுத்தோம், அதுல இருந்து புண்ணாக்கு எடுத்தோம். இந்த விளக்கெண்ணெய் வந்து நீ விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய் அப்படின்னு நினைக்கிற, இங்கிலீஷ்ல பிரெஞ்சு ஆயில்னா அருமைங்கிற. உனக்கு எதையுமே இங்கிலீஷ்ல சொல்லணும், புரியுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த பிரெஞ்சு ஆயில்னு விற்பான் தொலைக்காட்சியில, பிரெஞ்சு ஆயில். அதாண்டா நம்ம விளக்கெண்ணெய்னா இந்த விளக்கெண்ணெய்க்கு புரியாது. இந்த விளக்கெண்ணெயில தாளிக்கலாம், கை கால அடுக்கு நான் சொல்லி தேய்ச்சி விட்டாது பண்ணலாம். மிகுந்த சத்துள்ள தூய எண்ணெய் இந்த விளக்கெண்ணெய். எங்கள் தோட்டத்தில் இருந்து நாங்கள் எங்கள் அம்மா எடுத்து உரல்ல ஆட்டுக்கல்ல ஆட்டி நாங்கள்
பானையில் வச்சு காய்ச்சி விளக்கெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்களும் காலங்காலமாக பயன்படுத்தணும். எங்கள் வீட்டில் செஞ்சதை நாட்டில் நான் ஆமணக்க 1000-2000 ஏக்கரில் விளைய வச்சு ஆமணக்கில் இருந்து எண்ணெயை இந்த ஃப்ரெஞ்ச் ஆயில் உன் இளவு கர்மாங்கிறதுக்கு விளக்கெண்ணெய்னு போட்டு விற்று எப்படி இது என்ன பண்ணுவோம்னா, இந்த வரப்பு ஓரத்தில் இந்த ஆமணக்கை வளர்த்துட்டா எந்த பூச்சி வண்டும் அந்த ஆமணக்கு செடியில் உட்காந்துரும். ஏன்னா அந்த ஆமணக்கு இலை அவ்வளவு சுவையாக இருக்கும். பூச்சி புழு அதையே சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகாது. வாட்ச்மேன் வேலையை, செக்யூரிட்டி வேலையை இந்த கொட்டமுத்து செடி ஆமணக்கு செடி செஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் ஒரு உரம் பொருள், பொட்டாசியம் சல்பேட்டு, காற்றில் 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கு, 21 விழுக்காடு மூச்சு காற்று ஆக்சிஜன் இருக்கு, மீதி 1 விழுக்காடு இதர வாயுகள் இருக்கு. இப்ப 78 விழுக்காடு எங்க இருக்கு? காத்துல இருக்கு. இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனை பிரிக்கிற ஆற்றல் பூமியில யார்கிட்ட இருக்கு? என் அகத்தி மரத்துக்கிட்ட இருக்கு. இவ்வாறு 78 விழுக்காடு நைட்ரஜன். நீ தனியா போய் உரமா போட வேண்டியதில்லை, கருமத்தை போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி காட்டுறேன். 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், அதான் நற்காற்று, மூச்சு காற்று, அதுதான் நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன். இதுல இந்த 78 விழுக்காடு காற்றுல வர நைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்கிற ஆற்றல் நம்ம அகத்திக்காரருக்கு இருக்குது. காற்றின் கலவையில் அதான் சொல்றேன். 1 விழுக்காடு இதர வாயு. இதை போட வேண்டியதில்லை, போடாத. இந்த நைட்ரஜனை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, நிலத்துக்கு வேண்டியதை 4 ஓரத்துலையும் வரப்பில் வயலுக்குள்ள இந்த அகத்தியை வளர்த்து விட்டுட்டோம்னா அவர் எடுத்து காட்டிலிருந்து பிரித்து எடுத்து நம்ம செடிக்கு கொடுத்துறாரு. அப்ப என்ன பண்ணணும்? கரையுங்க அகத்தி கரையை நடணும். நைட்ரஜனை விட்டுட்டு நம்ம ஆளை நட்டுட்டா அவன் கொடுத்துட்றான் செடிக்க வேண்டிய நைட்ரஜனை. தனியா தூக்கி கொண்டு இந்த கருமத்தை கொட்ட வேண்டியது இல்லை. இப்ப இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சு படிப்பிச்சிருக்கணும். அதை செய்யாதனால நான் மேடையை போட்டு உங்ககிட்ட கத்திட்டு கிடக்கிறேன். அறிவியல்ல இருந்து இந்த பாடத்தை தூக்கிட்டான். இப்ப நான் என்ன செய்யறது? என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இல்லை, ஆத்தால பொண்ணுக்கு இல்லை, எனக்கும் பின்னாடி வர என் தம்பி தங்கைகளுக்கு இப்ப என்ன நம்ம கனவு? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. யாரு? எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிட்டு போனது. அதை அப்பன் செய்ய முடியல, மகன் செய்வேன்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. அப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? ரசாயன உரத்தை விட்டுட்டு பாரம்பரிய இயற்கை வேளாண் முறைக்கு நம்ம திரும்புறோம். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா, இது சரியா இருக்கு என் மகன் சொல்றதுன்னா, உன் மகனுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு நாட்டை கொடு. இல்லை வேணாம்னா அவங்க கிட்டே கொடுத்துரு. வருங்கால பிள்ளைகள் நஞ்சில்லா உணவு உண்ணணும், மருத்துவம் தேவைப்படக்கூடாது, உணவே மருந்தா இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், படிக்க நல்ல கல்வி இருக்கணும், பார்க்க மருத்துவம் இருக்கணும், நடக்க பயணிக்க பாதை இருக்கணும், நல்ல போக்குவரத்து இருக்கணும், எரிக்க தடையில்லாத மின்சாரம் இருக்கணும், எரிகாற்று. அவர் சொன்னார் பாரு, நம்பல, எத்தனை லட்சம் டன் சிலிண்டர் எரிகாற்று வேணாலும் உன் மகனால தயாரிக்க முடியும். நிலமெங்கும் பண்ணை போடுவேன், நீ இங்கே இரு, வந்தவாசியிலே தொழிற்சாலை, உனக்கு அரசு வேலை தரேன், கவர்மெண்ட் வேலை. படிக்கல, வாடா. மாட்டு சாணம் தேல்வதற்கும் மாட்டு மாறுல பால் கறக்கிறதுக்கும் நாட் நீட் எஜுகேஷன். எத்தனை லட்சம் டன் பால் கறந்திருக்கேன், அதுக்கு படிச்சவன். எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சேன், எவ்வளவு உள்ளூர் உணவு தேவைக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு தயிருக்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு வெண்ணெய்க்கு போயிருக்கு, கணக்கு படித்தவன். வெளிநாடுல சந்தைப்படுத்த படித்தவன். எவ்வளவு டன் கம்ப்யூட்டர்ல எழுதி வைக்க, சாப்ட்வேர் இன்ஜினியர், எல்லாருக்கும் படித்தவன். படிக்காதவன் அனைவனுக்கும் அரசு வேலை. அவன் வாழ்விடத்திலே. வந்தவாசியில வேளாண் பண்ணை, வந்தவாசியில என்னடா வரும்? மண்ணியல் ஆய்வறிஞர் எடுப்பேன். ஐயா இங்க கரும்பு அருமையா வரும், போரா கரும்பு 2000 ஏக்கர், போரா தொழிற்சாலை, நாட்டு சர்க்கரை, எத்தனால் பெட்ரோல், வெல்லம், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, பல இண்டஸ்ட்ரி. ஐயா மரவள்ளிக்கிழங்கு நல்லா வரும், போடுறா மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு உணவு தேவைக்கு. மரவள்ளிக்கிழங்கிலிருந்து நூல் எடுக்கிறேன், பை தயாரிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, ஜப்பான் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல? இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்குல அதே பிளாஸ்டிக் மாதிரி பை தயாரிச்சிட்டான். அது தண்ணிக்குள்ள போட்டா கரைஞ்சிரும். எப்படி? நீ என்னத்துக்கு இந்த செல்போனை வச்சிருக்க?
நான் சொல்றதெல்லாம் தப்பா இல்லை, இப்படி இருக்கு நான் தட்டி பாருடா, கர்மம் பாரு, ஒரு தடவை தான் பாரு, பார்த்து தொலை. அமெரிக்கான்றாரு, அமெரிக்கால எங்க இருக்கு, பின்லாந்துல கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி, பார்த்து தொலையேன். எத்தனை நாளைக்கு இந்த கேடு கட்ட இந்த யூடியூப்ல இந்த கர்மம் இந்த மீம்ஸே பார்த்து கிடப்ப, எத்தனை நாளைக்கு கிடப்ப? அறிவை தேடுறா, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு நம் நிழலை தேடி ஓடி வருங்கிறாரா புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர். அறிவை தேடுறா, தேடினானடா ஒரு மகன், உலகம் வியந்திருச்சடா, உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் ஆனால் அம்பேத்கர் போற்றுதடா. ஒரு மனிதன் 10,000 புத்தகம் வாழ்நாள படிச்சிருக்கணும்ன்றான்டா, ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் 64,000 புத்தகம் படிச்சிருக்காருடா. என்னடா அம்பேத்கரை படிக்கிற, என்னத்த படிச்ச? படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கணும்னு எங்க நூலகம் லைப்ரரி இருக்கோ அங்க அறை எடுத்து தங்கி படிச்சவன்டா. உலகத்திலே ஒரு தனி மனிதன் நூலகம், ஆசிய கண்டத்திலேயே ஆகப்பெரிய லைப்ரரி நூலகம் இருந்தது அண்ணல் அம்பேத்கரோட தான். பைத்தியக்கார, அவன் ஜமீனாடா, திவானா, அமைச்சனும் பெரிய என்ன சொல்ற மன்னனா? இல்லை, சாதாரண மகன். ஆசிய கண்டத்திலே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது அவரோட தான். அவன் தான்டா சொல்ற, அறிவை தேடி ஓடுங்கடா, நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும், தேடுங்கடா. படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை, படிச்சவன் அக்கறையோட சொன்னா கேட்கறதும் இல்லை. என்ன பண்ற நீ, எதை தேடுற நீ? நடிச்சா போதுமாடா, நாட்டை கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? நடிச்சிட்டாலே எல்லாம் வந்துருதாடா, நடிச்சிட்டாலே. நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவன் நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகனை எல்லாம் தெரியுது. எங்கடா கொண்டு வர உன் நாட்டை? அதிகாரத்தை களைச்ச உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை அழிச்ச உடனே அரியணையை கொடுத்துருங்க. அது நீ ஏற்கிற, உனக்கு அறிவு இருக்கு, மானம் இருக்கு, சிந்திக்கிற நீ. நீங்க நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ்றதுக்கு, நடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாட்டை கொடுத்துருவோம் ஆள்றதுக்கு. ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க நீ இல்ல? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதாடா? பைத்தியமா தெரியுது, கத்திக்கிட்டு சாகிறதுக்கு. ஏண்டா பிரபாகரனும் தலைவன், கக்கனும் தலைவன், காமராஜும் தலைவன், சிங்காரவேலனும் தலைவன், ஜீவானந்தமும் தலைவன், அயோத்திதாச பண்டிதனும் தலைவன், ரெட்டமலை சீனிவாசன், எம்ஜி ராசாவும் தலைவன். யார் எனக்கு பாபு சிதம்பரனார் ஒம்பாட்டன் செக்கெழுத்தவனும் தலைவன், பசும்பொன் தெய்வ திருமலை முத்துராமலிங்க தேவரும் தலைவன், ராமசாமி படையாச்சியும் தலைவன், அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கனும் தலைவன், நடிகனும் தலைவன். பைத்தியக்கார அறிவு கொண்டு சிந்திச்சு செயல்படுற, கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போம்ங்கிற தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? தற்குறியா? எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல? கேரளாவில் இல்ல? மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானடா, இருக்கானா? மம்முட்டி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. எங்க மக்கள் திரையரங்குல தலைவரை தேடுறது இல்லையே, ஒரே வார்த்தையில செருப்பு கட்டி அடிச்சு போயிட்டான்டா. பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமாடா? பிரேம் நசீர்னு சூப்பர் ஸ்டார், 500 படங்களை நடிச்சவன் பிரேம் நசீர், சூப்பர் ஸ்டார். காங்கிரஸ்ல இருந்தார். மேடையில பேச சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் எந்திரிச்சான், அவரை உட்கார சொல்லுன்ட்டான். எங்கே இல்லடா, கேரளாடா, உட்கார சொல்லுன்ட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு போய், ஏய் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமில்ல, அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லி அவரை பேச சொல்லுன்ட்டான். போய் அவரை நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லியா? தலைவன் இங்கே உட்காந்துருக்கேன், அவனை பேச சொல்லிட்டாப்ல. திரும்பி விட்டு திருப்பி வந்து ஒரு மொத்த ரசிகர்களையும் கூப்பிட்டாப்ல. 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டிட்டான். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாப்ல, பரபரன்னு 5-6 சேர்ப்பு விட்டு இருந்துட்டேன். அதோட கீழே இருந்து இறங்கி போனவன் தான். எந்த நடிகனுக்கும் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கணும் என்னவல்ல. பைத்தியக்காரா, மேற்கு வங்கத்தில் சினிமா இல்லை, மகாராஷ்டிராவில் சினிமா இல்லை, ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கானோட நடிகர்கானா? போடா போடா போடா, போய் வரலாற்றை படிடா. வெக்கம் இல்லாம மார்க்ஸுங்கிற, எங்கல்ஸுங்கிற, இங்கர்சாலுங்கிற, சாக்ரட்டிஸுங்கிற, பிளாட்டோங்கிற, அரிஸ்டாட்டில்ங்கிற, பிடல் காஸ்டோங்கிற, சேகுவாராங்கிற, ஹோசிமேராங்கிற, புத்தன்கிற, பூலேங்கிற, அம்பேத்கருங்கிற எல்லாரையும் படிக்கிற. அப்புறம் ஏன்டா நடிகனுக்காக போய் செத்து துடிக்கிற? பைத்தியக்கார போடா போடா. பொழுதுபோக்கு தளத்தில் உனக்கான தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தேடு.
திரையில் தேடாதே, தரையில் தேடு. காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதராக இருக்காதே. புயலே அடித்தாலும் அசையாமல் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். ஒரு நெல்லு தான்டா. கூட்டமல்லட அரசியல், உயர்ந்த கொள்கை தான் அரசியல். நல்லா கவனிச்சுக்க. ஒரு நெல்லு தான், ஒரு நாற்று தான். ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற மாசானுவ புக்காக்கோ. ஒற்றை வைக்கோல், ஒரு நெல்லு ஒரு நாற்று நடவுதான் நம்முடைய அப்பன் நம்மாழ்வார் வலியுறுத்துறான். ஒற்றை நாற்று தான் நடுறான். அது 80 நாற்றா விரியுதுடா. ஒற்றை நாற்று 80. ஒரு நாற்று 20 நெல்மணிகளை இருந்தாலும் 1600 நெல்மணிடா. ஒரு நெல் 1600 நெல்மணியை உருவாக்க முடியும் என்றால், ஒற்றை மகன் 36 லட்சம் நெல்மணிகளை விளைய வைக்க முடியும் என்றால், 36 லட்சம் நெல்மணிகள் எத்தனை கோடியாக பெருக்கும் என்பதை அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். உன் மகன் பேசுறத கேட்டு காத்துல வாங்கிட்டு போகாத. கடத்து, கடத்துறா. தேனி எப்படி கடத்துது மகரந்தத்தை, அப்படி கடத்து. புரட்சி என்பது என்ன என் உடன் பிறந்தவனே? என்ன? ஒரு வண்டி நிறைய குப்பை, எவனும் வண்டி நிறைய தீப்பத்தி நெருப்பு எடுத்துட்டு போவது இல்லை. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சிதான். புரட்சி என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உரசி போடுறா, பத்தி எரியட்டும். தனி மனிதன் சீமான் இங்க பாரு, ஒரு சிறிய விளக்கு மெழுகுவர்த்தியில் இருக்கிற தீபத்தை அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிரும்டா. வாய்கிட்ட ஊதுற காத்தே அணைச்சிருது. தனியா திணின்னு சின்ன நெருப்பா இருந்தா. இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி 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 வளர்க்கு. இதுக்கு பேர் என்ன? புரட்சி. பெருந்தீ புரட்சி. தனி மனிதன் உங்கள் மகன் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாம் அத்தனை பேரும் எழுந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. தென்னை மரம் பார்த்திருக்கியா? தென்னை மரம். தென்னை மரத்துல முதல் மட்டையிலிருந்து அடிமட்ட வரை, முனிமட்ட வரை தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மட்டை தென்னையின் உடம்புல மட்டை பதிச்சிட்டு போதும். தடம் மட்டை அப்படி பதிச்சிட்டு போகுது. பார்த்தா கரும்பில் தோகை, அகத்தியில் கணு, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கிளையும் இலையுமே தடம் பதிக்கிற போது மாண தமிழ் மக்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் தடம் இருக்கின்றார். இதை தாண்டா பிடல் காசல் சொல்றான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன்கிறான். நீ மனிதனா மாமனிதனான்னு பார்த்துக்க. பிறந்தா இருந்த தடம் தெரியாம போகாதடா. வரலாற்றில் வாழ்ந்தாண்டா அப்படின்னு இருக்கணும். சொல்றான்டா விரல் விட்டு இத்தனை முன்னவர்களை. அப்படி வாழணும். இறந்த பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நீ, உயிர் இருக்குன்னு நினைக்கிறியா? இன்னொரு பிறப்புங்கிறத நீ நம்ப மறுக்கிற. இருக்குல்ல, மறுபிறப்பு இருக்குல்ல. அந்த பிறப்பிற்கு உடலும் இல்லை, உயிரும் இல்லை, புகழ் இருக்கு. வள்ளுவ பெருமகனார் இருக்கானா? இல்லையடா, இல்ல. பிறந்து இறந்து போனான். ஆனால் இறந்தும் இரவா புகழ் பெற்றான். எப்படி? 2000 ஆண்டுகளாக தமிழ் மக்களோட இருக்கான். பாரதி இல்லடா, பாரதிதாசன் இல்ல, கம்பன் இல்ல, கபிலன் இல்ல, இளங்கோ இல்ல, சீர்த்தலை சீத்தனார் நம்ம முன்னோர்கள் எவனும் இல்ல, சேர சோழ பாண்டியன் இல்ல. ஆனால் புகழ் இருக்கு. அடுத்த பிறப்பு இறந்த பிறகு பிறப்பது புகழ் பிறப்பு. அதுக்கு வாழ்நாளே கிடையாது. உடல் இல்லை, உயிர் இல்லை, அதுக்கு மரணம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்டா நீ. பைத்தியக்கார 500 ரூபா 1000 ரூபா பிச்சைக்கார காசுக்கு வாக்கை விற்கிறது வாக்கி அரிசி வாங்கி திங்கிறதுக்கு சமம்டா. தூக்கி வீசுறா. வீசி தன்மானமிக்க தமிழ் மக்களாக கிளர்ந்து எழுந்து வரலாற்றை மாற்றி படை மாறிச்சுடா. தமிழ் சின்ன சின்ன பசங்க வந்தாங்கடா, மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டாங்க. எழுது, இந்த தேர்தலில் 23 எழுது, ஒற்றை விரலால் எழுது. உழவர் குடியோன் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி தூக்குட. என்னந்த சூரிய ரெட்டல விவசாய சின்னத்தை விட உயர்ந்த சின்ன இருக்கா சொல்றேன். என்ன விசில் உதிர் தெரிய போறியா? நீ தெரிய போறியா? என்ன வேண்டாம்.
திரையரங்கில் ஊதி தெரிஞ்சா, தியேட்டர்ல ஊதி தெரிஞ்சா, இப்ப தெருவில் ஊதி தெரியுற. ரெண்டு ஒண்ணு தானடா. அங்க அடிச்சா விசில இப்ப இங்க அடிக்கிற. சூரியன் ஓட்டு போட்டு அவங்க வீட்டில் விடி, நாட்டில் எங்கடா விடியுது? எங்க விடியுது? ரெட்டலை அது 60 வருஷமா மொட்டலையா தான் இருக்கு, அடுத்தலையே விடல. என்னத்த விடுது? எங்க விடுது? எவன் தோற்றாலும் தோற்றான்னு இருக்கலாம், விவசாயி தோற்றான்னு இருக்கப்படாது. எத்தனை லட்சம் வேளாண் கோரி பெருங்குடி மக்கள் இருக்கிறீங்க. உங்க போராட்டங்கள் எல்லாம் உங்கள் மகன் நிக்காத நாள் இருக்கா? உங்கள் குரலோடு என் குரல் ஒலிக்காதது இருக்கா? உங்கள் வேர்வையோடு என் வேர்வை கலக்காம இருந்திருக்கா? அப்போ உங்களுக்காக நின்ன என்னோடு இந்த நேரத்தில் நிற்காமல் எப்போது நிற்க போகிறீர்கள்? எல்லா போராட்டங்கள் என்ற மகனோடு இந்த தருணத்தில் நிற்காமல் எப்போது? எல்லா பிரச்சனையும் தந்தவனோடு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் வந்தவனோடு யாரோடு நிற்க போகிறீர்கள்? யாரோடு? பகுத்தறிவதும் என்ன, எது சரி என்று பகுத்து வகுத்து ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிற திறன் தான் பகுத்தறிவு. அது கூட எல்லாமே என்னப்பா? என்னது? அநீதிக்கு துணை போய்கிட்டு எத்தனை காலத்துக்கு திருப்பீங்க? அநியாயம்னு தெரியுது. அநீதியை எதிர்க்கு துணிவில்லாமல், அநீதியை எதிர்த்து அச்சமின்றி துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள். நீ எங்க அநீதியை எதிர்த்து துணிஞ்சு போராடுற? புரட்சித்தீய, அநீதிக்கு எதிரான புரட்சித்தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சித்தீயை நான் பற்ற வச்சுட்டு ஓடுறேன், நீ எச்சைக்காரி திருப்பி அணைச்சிக்கிட்டே இருக்கிய தொடர்ந்து. எங்க என்னை எரிய விடுற? எங்க எரிய விடுற? அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் என் தலைவன். எவனுக்காக சரணடைஞ்சிருக்கானாடா? 206 வழக்கு வாங்கின இந்திய நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துற ஒரு தலைவனை சொல்றான். 260 வழக்கு வாங்கின ஒரு மகனை சொல்லு பாப்போம். என்ன கொள்ளையடிச்சனா, இல்ல கொலை பண்ணனா, இல்ல என்ன பண்ண லஞ்சம் வாங்கினா, ஊழல் செஞ்ச ஒண்ணு பேசுனேன் அவ்வளவுதான். 200 ஒரே நாள்ல 100 வழக்குடா. ஒரே நாள்ல 100 வழக்கு. செஞ்சுரி அடிச்சவன் நான் ஒருத்தன் தான். நான் ஏறாத நீதிமன்றம், இருக்காத சிறை சொல்லு பார்ப்போம். ஏன்? விழுந்து விட்ட தமிழ் பேரினத்தின் எழுச்சி. என்னை வளர்த்தவன் அப்படி. எப்படி? நான் செத்தாலும் சரி என் இன வாழணும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இன எழணும், என் இனத்திற்கு வேண்டியது விடுதாய், விடை தலையானாலும் தருவேன். இதான் எங்க கோட்பாடு. ஏனால் உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. என் உயிர் எனக்கு மட்டுமான இழப்பு, என் உரிமை என் ஒட்டுமொத்த இனத்திற்குமான இழப்பு. அதை விட உயிரை இழக்கலாம், உரிமை இழக்கக்கூடாதுங்கிற கோட்பாட்டோட நிற்கிற பிள்ளைகள். போட்டா போடு, போடலைன்னா போ. என் கடமை, நான் பேசணும், பேசிட்டேன். உன்னோட பிறந்துட்டேன், வயிற்றுல பிறந்துட்டேன், அதுக்கு என் பிறவி கடமை செஞ்சுட்டேன். வர்ற தேர்தலை பயன்படுத்திக்க, விட்டாத இந்த மகனை கெட்டியா பிடிச்சுக்க. நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா இந்த தேர்தலை நீ ஜெயிக்க வைக்கல, எவனாவது மனுக்கு எடுத்துக்கிட்டு வந்த கொன்னே விடுவேன். அண்ணே வீடை இடிக்கிறான், அண்ணே நிலத்தை பறிக்கிறான், அப்ப ஓட்டு போடும்போது எங்க வைக்கலிச்சா நீ? ஏன்னா எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அநீதியை தர்றவன், இந்த பிரச்சனையை தந்தவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி? யார் போடுறா ஓட்டு? யார் போடுறா? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை திருப்பி திருப்பி செய்வேன்? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டு போராடி, அப்புறம் எப்படி உனக்கு போராட்டத்தை தந்தவன் திருப்பி அதிகாரத்துக்கு வர? எப்படி வர? கள்ள ஓட்டு போட்டுக்கிறானா? எப்படி வர்ற? பயன்படுத்திக்க, இந்த தேர்தலை பயன்படுத்திக்க. நீ இது இல்ல, இன்னும் 35 கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போட்டு காட்டுவேன். கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை வாய்ப்பு இங்க பேசிட்டல, வேற ஊர்ல போட்டு காட்டுறேன் பாரு, எப்படி வேலையை பெருக்கி கொடுப்பேன் வாழ்விடத்துலன்னு. நீ கவனி. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியல, நேரம் இல்லையில. நாளைக்கு வேற கூட்டத்தில் காட்டுவேன். செல்போன்ல போ, யூடியூப் போ, லேட்டஸ்ட் ஸ்பீச், சீமானோட லேட்டஸ்ட் ஸ்பீச்னு தட்டு வந்துடும். பாரு, கொஞ்ச நேரம் பாரு. தேவையில்லாம பொழுத போக்குறதுக்கு இதை பார்த்து ஒரு நல்ல பொழுத ஆக்கு, தயவு செய்து ஆக்கு. புரியுதா? இப்போ இந்த மாவட்டத்தில் போட்டியிடுற, திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிடுகிற ஆருயிர் தம்பி மென்பொறியாளர் கணேஷ் அவர்கள், எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினே முதன்மையான தளபதியாக இருக்கிற ஆருயிர் தம்பி கணேஷ் அவர்களுக்கு நீங்கள் வேளாண்குடி மகன் விவசாயி சின்னத்தில் வாக்கு தர வேண்டும். அடுத்ததாக என் அருமை தங்கை ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற தவமணி ரமேஷ் அவர்களுக்கு முதுநிலை வணிக மேலாண்மை கற்ற என் தங்கைக்கு வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். பிறகு என்னுடைய அன்பு தம்பி திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் சு விக்னேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.
விடுத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற ஆறுவரி இளவல் வழக்கறிஞர் வி லோகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை கல்வியல் படித்த என் தங்கை சீதா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக போலூர் சட்டமன்ற தொகுதி இளங்கலை கணிதம் படித்த என் தங்கை உமாதேவி பிரகாஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் வழக்கறிஞர் மு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. எங்களின் அதிகாரம் எம் மக்களுக்கானது, உங்களுக்கானது. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், அதன் மானம் காக்கும், எதிர்கால நம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு உங்கள் வாக்குகளை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.